பாதுகாப்பு பேர் அதுல. ஆமாட்டா. சொல்லுங்கண்ணே. நாரதம் உண்மையாவே வந்திருக்காங்க. பார்த்து பேசிட்டு சரி கூப்பிடுங்க, நானும் பார்க்கணும். வாங்க சுவாமி. வருக வெண்பே, வருக வெண்பே. அப்படிப்பட்ட தாய்மொழி தமிழா, தமிழச்சி தமிழால் வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். தாரணை கண்டும் தமிழ் போல் என்றும் சிறந்து விளங்க நாளில் வாழ்த்துக்கப்படும் உண்டு. தமிழுக்கு மொழியா தமிழக தேவபுரத்தை வாழ்த்து எம்மோட மகிழ இன்பது மாடி பண்டா விளவந்து அன்பாக வரவேற்ற ஆரங்கே பற்றி நாங்கள் வாழ்த்து பொறுமையோட சில கருத்துக்களை எடுத்துரைத்தால் கேட்பாய் என்ற நல்ல இடத்தோடு தங்களை பற்றி விவரங்களை கேட்டு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு மத்த வார்த்தை ரொம்ப விவரமா பேசுவோம். எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் தனக்குள்ள உள்ள அறிவை தானே வச்சுக்கிட்டோம்னா அது ஆணவமா மாறுது. அந்த அறிவு வெளியே போகும்பொழுது அது அறிவியலா மாறுது. ஆக நம்ம படிச்ச செய்தியை நம்மளுமே வச்சுக்கிறாம நாலு இடத்துல பகிர்ந்து கொள்ளும் பொழுது அங்க பகுத்தறிவு மேலோங்கி வருது. அப்படிப்பட்ட காலகட்டத்தை மத்தியில தங்களை பற்றி விவரத்தை கேட்க ஆசைப்படுறேன். கேட்கலாமா? கேட்கலாமா? ஏன்னா தனக்குள்ளேயே வச்சிருந்தா அது ஆணவமா மாறிடுமா? ஆணவமா நிறைய படிச்சிட்டோம். படிச்சபடி என்ன உருவாகுமா? இல்லையா, தன்னைத்தானே புகழ்வது தற்கொலைக்கு சமானம் இல்லையா? ஏன்னா அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று உன்னுடைய அறிவை சிதறப்படுவதை விட எவர் சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் அது உன்னுடைய சிந்தனைக்கு தக்கவாறு ஆராய்ந்து வார்த்தையிலே பகுத்தறிவாளின்னு இருக்காங்க. அப்ப பகுத்தறிவு வளரணும் அப்படின்னா கேள்விகள் கேட்கணும், இருவரும் கலந்து பேசணும். இல்ல சபையில பல அறிவாளிகள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிந்த கருத்துக்களையோ இல்ல கேள்விகளோ பரிமாறும் போது அங்க
முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பான முறையில் உண்டு. அது உண்மைதான். எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் ஏன் என்ற கேள்வி கேட்காம எதுவும் பிறக்காதுல்ல. நான் ஒரு கேள்வியை கேட்டவன உங்க சிந்தனைக்கு அறிவா இருக்கா? என்னதான் எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சுடர் விளக்காகிற தூண்டுகோல் ஒண்ணு வேணும். தூண்டுகோல் தேவை. அதனாலதான் மரம் கோணலாக இருந்தால் நூலைப்படி, மனம் கோணலாக இருந்தால் நூலைப்படி அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஒரு நூல்களை படிக்கிறது நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத காத்த. இப்ப மரம் கோணலா போச்சு அப்படின்னு நீங்க சொன்ன நூலை படிச்சு சரி பண்ணிக்கலாம். ஒரு மனசு சரியில்லைன்னா நல்ல நூல்களை படிக்க 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 வாழ்க்கைய தன்னுடைய எண்ணங்கள் சரியா மாறும். ஒரு பக்குவத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா படிப்பு வேணும். உண்மைதானே? மன்னர் மாசர கட்டோடம் செய்தோக்கில் மன்னரில் கட்டோட சிறப்புடையவன். மன்னருக்கு தந்தை சமண்டால் சிறப்பில்லை, ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புனார். அதனாலதான் கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னாங்க. கல்வியினுடைய பிறந்தன்மை இருக்கு. ஏன்னா சொல்லி செய்வோர் சிறியோர், சொல்லாமல் செய்வோர் பெரியோர், சொல்லிலும் செய்யாதோர் கையவர். கண்டிப்பா படிச்சா மட்டும் போதுமா அப்படின்னா அதுவும் பத்தாது. கிடையாது. அனுபவம் அப்படின்னு ஒண்ணு வேணும். இந்த அனுபவம் ஞானம் அப்படின்றது நிறைய படிக்காத மேதைகளும் பாருங்களே உண்டு. படிச்சவங்க மட்டும்தான் அறிவாளி அப்படின்ற இடத்துக்கு நம்ம படிக்க முட்டாளி இருக்கிறது செய்யறாங்க. படிக்காத மேதைகள் அதனால படிச்சு கெட்டவன் உண்டு, படிச்ச கெட்டவன் உண்டு இருக்காங்க. ஆக இந்த உலகத்துல படிச்சுக்கிட்டு இருக்கனால தப்பு இல்ல. என்னைக்குமே எவ்வளவு பெரிய ஆட்களாலும் பேருக்கு ஆசிரியர்கள் பல பேர் இருக்காங்க. ஆனா பேராசிரியர்கள் சில பேர் தான் இருக்காங்க. அப்ப இங்க என்ன அர்த்தம்? படிச்சு முடிச்சாலும் இங்க தேவையில்லை, படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால படிக்காத பெரிய விஷயம். விந்துக்கு ஒருத்தே வித்தைக்கு பல பேர் அப்படின்னு சொல்றாங்க. கொட்டளைத்தூர் மணற்கேணி மாந்தருக்கு கட்டளைத்தூர் அறிவு அறிவுனார். அப்ப அறிவுக்கு விலை கொடுத்து பேசக்கூடிய இந்த திருச்சபையில நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய அறிவுக்கு தக்கன எந்த சிந்தனையை நீங்க சிந்திக்கிறீங்க? நான் சிந்திச்சது எப்படி இருக்கு? ரெண்டு பேருடைய தன்மை எப்படி வெளிப்படுத்தாதான் தெரியும். அதனாலதான் மூப்பில்லா குமரி வாக்கை முனையில அரசு வீரன் காப்பிலா விளைந்த மும்பி கரையிலா இருந்த ஏரி கோப்பிலான் கொண்ட குலம் புரியிலான் கொண்ட ஞானம் ஆப்பிலா சகலம் கூட அதிகம் என்று குறைக்கலாமே இல்லையா? எவ்வளவு ஆட்களா இருந்தாலும் அதற்கு தக்க பொருத்தம் அந்த வீணை அடிச்சு ஓடிடும் இருக்காங்க. இப்ப ஏகலைவனுக்கு எல்லா வித்தைகளுமே தெரியும். அவர் யார்ட்டையும் கத்துக்கிறல. துரோணாச்சாரியாரை தன்னுடைய குருவாக மனதிலே நினைத்துக் கொண்டார். அப்ப அர்ஜுனனுக்கு தெரிஞ்ச வித்தை இவருக்கு தெரிஞ்சிச்சு. கண்டிப்பா. அப்ப எனக்கு தெரிஞ்ச வித்தை அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற கேள்வி எழும்போது அங்கே எனக்கு குருதச்சனையாக உன்னுடைய கிட்ட விரல வெட்டி குருன்னு கேட்டாரு. அப்ப குருவில்லாத வித்தை குருட்டு வித்தை என்பார்கள். அதனாலதான் ஆனாலும் அதோடய அவர் யுத்தம் செய்தாரு கதை உண்டு. ஆனா எவ்வளவு ஆனா குருநாதரை கேட்டோட வெட்டி கொடுக்குறாங்க. அந்த தலைமைக்கு பாராட்டுறான். சரி இன்னைக்கு ஏதோ ஒரு பொருளை கொடுக்க கேட்ட அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். எதுவுமே கொடுக்காத செய்தியை பேசிக்கிட்டு இருக்கான். பேச முடியாது. இந்த போர்க்களத்தின் அடிப்படையாக நான் பேசுற திறமா இருந்தேன். ரெண்டு வித்தியாசம் பண்ணிருக்காங்க. ஒன்னே ஒரு விஷயம், இந்த இடத்துல வெற்றி பெறமோ தோல்வி பெறமோ முக்கியம் இல்ல. வெற்றி பெற்றாலுக்கு வரலாறு இருக்கு, தோல்வி அடைஞ்சாலுக்கு வரலாறு இருக்கு. ஆனா வேடிக்கை பார்க்கிறவருக்கு விமர்சனம் பண்றதுக்கு வரலாறு இருக்கா? கிடையாது. ஆனா நம்ம யாரை வெற்றி பெறணும்ன்றது ரொம்ப முக்கியம், யாருக்கு தோல்வி அடைகிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நம்மளை காட்டி எதுவுமே தெரியாது. ஒரு சின்னால நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு வெற்றி கிடையாது. நம்மளை காட்டி சிறிய ஆள்கிட்ட வந்து நம்ம தோல்வி அடைஞ்சோம்னா அது பெரிய விஷயம். ஒரு முயல் வேட்டைக்கு போய் முயல வெற்றி கொண்டு வரது பெரிய விஷயம் இல்ல. ஒரு யானை வேட்டைக்கு போய் யானை எதிர்த்துட்டாலே அது பெருசுதான். எதிர்த்து நிக்கிறதே பெருசு. அந்த தலைமைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய ஆட்கள் துணிச்சல வளர்த்துக்கணும். நன்றி கொண்டாருக்கு உய்வண்டா உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு நன்றி வரப்போது நன்றல்ல நன்றல்லது அன்றைய வரப்போது நன்றல்ல. இப்ப நன்றி மறந்தார். யாரு மறந்தாரு? தர்மனாகப்பட்டவர் ஒரு நேரத்துல, ஏன்னா எல்லாருடைய ரதமும் மகாபாரதத்திலே பூமியில அவங்க தேர் ஒட்டிதான் ஓடிச்சான். ஒட்டாம ஓடிய ஒரே ஒரு ரதம் தர்மனுடையது, யுதிஷ்டிரன் என்று சொல்லக்கூடிய தர்மனுடையது. ஏன் அவருடைய ரதம் மட்டும் ஒட்டல? தர்மத்தில் தலை சிறந்து நியாயத்தை பேசுவதனால. அப்ப எப்ப ஒட்டிச்சு? அவன் தர்மத்தை இழந்து ஒரு வார்த்தை அஸ்வத்தாமனாகப்பட்ட தன்னுடைய துரோணருடைய இறப்புக்கு காரணமாகும் போது அவருடைய தேர் ஒட்டியது. ஆமா, ஏன்னா அஸ்வத்தாமனை வெல்ல முடியல, சிரஞ்சீவி பட்டம் வாங்கினவர். துரோணரை கொல்ல முடியல. யுத்தத்தின் 15வது நாள், அந்த 15வது நாள் யுத்தத்திலே துரோணரை வெற்றி கொள்வதற்காக கிருஷ்ண பரமாத்மா ஒரு வியூகம் அனுப்பினார். கண்டிப்பா அப்படி அமைத்தவர் என்ன பண்ணாரு? அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டான்னு சொன்னா அங்கே அவருடைய பலம் உடைந்து பலவீனம் மேல்படும். எல்லா மனுஷனுமே ரெண்டு இருக்கும். அவருடைய பலவீனம் என்னன்னா அவருடைய மகன். அப்ப அஸ்வத்தாமன் அதாக இறந்து போயிட்டா அப்படின்னு தர்மனை சொல்ல சொன்னார். ஏன்னா வேற யாரும் சொல்லி அவர் நம்ப முடியாது. நம்பிக்கப்பட்டவர் சொல்றதுல சிறப்பு இருக்கு. அப்ப தர்மா நீ சொல்லு, அந்த இடத்துல உண்மையா அஸ்வத்தாமன் இறந்து செய்ய சொல்லும்போது தர்மனை சொல்றாங்க, அண்ணா இந்த இடத்துல விட்டுறாதீங்க, வழி இல்ல. ஒரு இடத்துல செய்யணும்னா எவ்வளவு பெரிய ஆட்கள் இருந்தாலும் ஒரு பொய் சொல்றாலும் தப்பா அழிய போறது இல்ல. இந்த இடத்தை நீங்க தான் காப்பாற்ற சொல்ல ஒரு மனசு கட்டுப்பாடு மீறி அஸ்வத்தாமன் இறந்தா அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அது ஒரு யானை என்று சொல்ல வரும்போது போது அங்கே கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய என்று சொல்லக்கூடிய சங்கம் எடுத்து அந்த சத்தம் கேட்காம போது ஆகா தர்மனை சொல்லிட்டா, அப்ப அது உண்மையா தான் இருக்கு சொல்லி மனதை இழக்கிறார். அப்ப எதிராளியாகப்பட்டவருடைய பலத்தோட போதும் தப்பு இல்ல. ஆனா தன்னை இழந்த நேரத்திலே துரோணர் இருக்கும் போது கொண்டாங்க. பகல் வெட்டு புகையை காக்கைகள் வந்து வேந்தருக்கு வேண்டும் பொழுதுனார். யாரு கொண்டா? துரோணரை. துரோணாச்சாரியா துரோணாச்சாரியாரை கொன்றது. அப்படித்தான் என்று சொல்லக்கூடிய பாஞ்சால தேசத்தினுடைய மகன், பாஞ்சாலியுடைய சகோதரன். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க அப்ப என்ன பண்ணுவோம், போய் அன்றைக்கு வந்து
கண்டிப்பா. யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டியா, அவனை சிறப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பாரதத்திலே பாண்டவர்களும் கௌரவர்களும் சேர்ந்து யுத்தம் போன இடத்துல சில இடங்கள் உண்டு. அதுல இதுவும் ஒரு இடம். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி இழுத்து வரும்போது அங்கே அவமானப்பட்டார். துரோணர் தன்னுடைய கைப்பற்றி அந்த நாடு திருப்பி துருபதனுக்கே கொடுத்தார். ஏன் ஒரு ஆளை கட்டி இழுத்துட்டு வந்தாலே வாழ்க்கையில வந்து தோத்ததுக்கு சம்பந்தம். அப்படிப்பட்ட துருபத மன்னா என்ன அசிங்கப்படுத்துற, ஆனா என்னுடைய மாணவரச்சு நான் உன் நாட்டை பறிக்கல, இருந்தாலும் கொண்டுட்டு போ மறுபடியும் அனுப்பிட்டாரு. அதான் பார்த்தேன், ஒரு நாட்டை கைப்பற்றி ஒருத்தர் பிச்சை ஒரு மாதிரி போட்டோம்னா தோத்ததுக்கு சம்பந்தம் அப்படின்னு விடாப்படியா இருந்து அதுக்கு பிறகு திருஷ்டமனை வரைச்சு கொண்டாங்க. இது தனிப்பட்ட கதை. ஒரு யாகத்தை நடத்தி அர்ஜுனனை மணக்கக்கூடிய பெண்ணும் துரோணரை கொல்லக்கூடிய ஆணை வேணும் அப்படின்னு போது பாஞ்சாலியா மட்டும் ரெண்டு பேரும் வர்றாங்க. கிருஷ்ணை என்று சொல்லக்கூடிய கருமை நிறம் படைத்த பாஞ்சாலியும் திருஷ்டத்யும்னன் பிறந்தாங்க. மகாபாரதம் நெத்தியில போட்டுக்குது. ஏன்னா பேசணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கு தெரிஞ்சாதான் பேச முடியும். இந்த விஷயத்தை இந்த விஷயம் இல்ல, எந்த விஷயமே ஒரு விஷயத்தை ரெண்டு பேருக்கு தெரிஞ்சாதான் பேச முடியும். ஒண்ணு நான் மட்டும் தான் அந்த கதையை சொல்ல முடியும், இல்லாட்டி நீங்க மட்டும் தான் அந்த கதையை. வண்டியோட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு புரிஞ்சா அதுக்காக ஒரே மாதிரி பிரியாமையா ஓடும் மாடு ஒண்ணு பின்ன ஓட. ஆமா, ஓட்டாளிகள் சரியா இருக்கணும். எந்த மாடல்னா அடிச்சு கொண்டு போக முடியாது, சரியா இருந்தா வாங்க சரியா இருக்கா. யார் அடிச்சு கொண்டு போகணும் போற விஷயத்தை பொறுத்து இங்க ஒழுங்கா போகணும். போட்டுன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா போனா போயிருவான். நீங்க பார்த்து பேசுங்க. புத்தி தூக்கத்தை நினைக்கிறீங்க, நானும் வந்து ஆசைப்படுறேன். நினைக்கல, நினைச்சோம்னா செய்வோம். சரி புரியுதா? என்னதான செய்ய உருவாக்குது. நான் செய்யணும் என்ன மட்டும் செஞ்சுதான் ஆக முடியும். வாய் சொல்கிறவர்கள் வாழ் வீச மாட்டாங்கல்ல பாப்பா முடியாது. இது புத்தி தூக்குதா இல்ல கடத்தலிக்க குப்புறப்படுத்துதா? அதாவது சில பேர் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க, செய்வாங்க சொல்ல மாட்டாங்க. வெட்ட மாட்டேன். சரி எவனாவது ஊடால புகுந்து ஒரே போடு. அது கூட ஒருத்தரை பலவீனப்படுத்தி அவங்க பாராத நேரத்துல கவனிக்காம நேரத்துல பெற்றோர் கூட கோலத்தனம் சொல்லிட்டு செய்யணும். முட்டை குட்ட குடிக்கிறவன முட்டாளு, ஒற்றவனும் முட்டாளு. அப்ப விஷயம் இருக்குல்ல, முட்டாளின் கூட்டத்தில் அறிவாளி சிக்கிக் கொண்டால் முட்டாள் பேசுறதெல்லாம் நியாயம் என்று அறிவாளி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அறிவாளியும் இருக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். ஆட்களா இருந்தாலும் கூட்டம் எது அதிகபட்சம் இருக்கு சொல்றதை ஏத்துக்க மாதிரி தன்மை வைக்கிட்டு இருக்கு. கூட்டம் இருக்கு கூட்டம் இல்ல, கூட்டம் எந்த பக்கம் சேர்ந்து பேசுது அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இது சபை, உண்மையாக சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, பேசாமலும் இருந்து பழகு. அப்ப எந்த இடத்துல எதை பேசணும் தெரிஞ்சு பேச்சு கிடையாது, பேசணும். அதை கேட்கலையா நமக்கு தகுதியான இடத்துல தான் எந்த பேச்சும் பேசுவோமே. நான் பேசுறேன், பேசதான் வந்திருக்கேன், பேசதான் ஆதி பிரதிவாதி வந்தாங்க. ஆமா, நான் எதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், நானே எதை புரிஞ்சவருக்கு துக்கம் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா பேசுவோம், புரிஞ்சவருக்கு பேசக்கூடிய பேச்சு தானே. சரி, தமத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சமத்துக்கு நால்வர், சகலத்துக்கு ஐவர், சுவைகள் ஆறு, சுரங்கள் ஏழு, திக்குகள் எட்டு, கிரகங்கள் ஒன்பது, பசி வந்தா பத்து மரம். நீங்க சொன்னீங்க தமிழ பேச ரெண்டு பேர் வேணும். தமிழ பேசலாம் தானே பரம இருக்கு. யார் யார் பேசுறேன் படிச்சவங்க பட்டண கட்டணம் ரெண்டு பேர் பேசினா தான் பேச்சு கலகு. இப்ப நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன். பேச்சு கலகு பேச்சினுடைய பின்னணியில இப்ப நான் கேட்டேன் துரோணாச்சாரியார் யாரு கொண்டா அப்படின்னா படிக்கல என்ன சொல்லுவாங்க, சொல்ல முடியாதுல்ல. அர்ஜுனை தான் கொண்டாடுன்னு சொல்ல முடியும், ஆனா அது கிடையாது இல்ல. அப்ப படிச்சா தான் தெரியும் துர்சத்யும்னன் என்ற பாஞ்சாலியுடைய சகோதரி கொண்டா. எனக்கு உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆட்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மச்சவன எடுக்கணும், வழி தெரிஞ்சாத்தே நடக்கணும். மண் தோன்றியதா இல்ல மங்கை தோன்றியதா? முதலில் மண் தோன்றியதா மங்கை தோன்றியதா? மங்கை தான் தோன்றியது. அப்ப மண்ணு ஏன்னா இந்த கேள்வி நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. மண்ணுக்கு பொண்ணுங்க முரணாத்தே இருக்கா வரட்டுங்க. கரண்ட் காவட்டுக்கும் முரட்டுமா பட்டி எதையும் பாப்போம் அடிச்சு விரட்டணும்னா எங்கிட்டு போய் விடுதுன்னு தெரியாது. பணக்காட்டு மேல எந்த சரசரும் கஞ்சவா போகுது. நான் இங்க பழக்கப்பட்ட நடிகர். உங்களை நான் பயமுறுத்தல, நான் எனக்கு பயப்படுத்துறேன். உங்களை நான் பயப்படுங்கன்னு சொல்லலையே. சரி பேசுங்க, அது தேவையில்லை, அது சுதந்திரம். ஒருத்தர் பேசுறத வந்து தடுக்கிறதோ இல்ல நீங்க பேசாதீங்கன்னு சொல்றதோ என்ன பொறுத்தவங்க நாகரிகமே இல்லாத விஷயம். தவறான செய்யறது அது அவங்க உங்களுடைய திறமை. எவ்வளவு பேசுங்க, நான் பேசுறேன். அவரோட திறமைக்கு பரிசு. முடிஞ்சா பேசுவோமே, முடிஞ்சா பேசுங்க. இப்ப நீங்க கேட்டீங்க, சரி சொல்லுங்க. மண் தோன்றியதா மங்கை தோன்றியதா? அதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னீங்க. எப்பவுமே பேச வாய்ப்பு கொடுத்து பேசினாதான் பேச்சு நல்லா இருக்கும். இல்ல குதிச்சிட்டீங்க, எங்க குதிச்சிட்டீங்க? நீர்ல குதிச்சிட்டோம்னா நீர்ல குதிக்கிறது ஆத்துக்குள்ள குதிக்கலாம், கடலுக்குள்ள குதிச்சா நான் சொல்றது உங்களுக்கு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. நீச்சல் தெரிஞ்சாலும் எங்க குதிச்சாலும் பழச்சிக்கிறேன். ஆனா எந்த இடத்துல குதிக்கணும் இருக்குல்ல, அதுக்காக நடுக்கடல குதிச்சுட்டு முடிச்சுமே நீச்சல் போயிட முடியும். அப்ப நான் சொல்றேன் ஆத்துல குடிச்சா பழக்கலாம். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அதான் சொன்னேன், கடல்ல குடிச்சா கஷ்டம் தான். சரி சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா நீங்க சொன்னீங்க மண் முந்தையதோ மங்கை முந்தியதான் முடிவு வச்சிருக்கீங்க. யாரு யார்கிட்ட கேட்டாங்கன்னா சிவபெருமான்கிட்ட தேவர்களும் கும்பர்களும் நிர்ணயித்து கேட்டாங்க. சரி மங்கை அப்படின்னா பெண்ணை குறிக்கும், உத்திரம் அப்படின்னா ரகசியத்தை குறிக்கும். சரி ஆரம்பத்துல உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். உத்தரம்னா உயரமானது, உத்தரம் நட்சத்திரம் கூட இருக்கு. உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாம், மந்திரங்கள் சொல்லலாம். கோஷம் அப்படின்னா ரகசியம் சொல்லலாம். மங்கை அப்படின்னா பார்வதியின் அர்த்தம். சரி உயர்வான ரகசியத்தை மங்கை என்ற பார்வதியினிடத்திலே சொன்ன உத்தரகோச மங்கை. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஸ்தலம் எங்க தெரியுமா? அதான் ராமநாதபுரம் மாவட்டத்துல உத்தரகோசம்
ஸ்தலம் இன்னைக்கு உலகத்துல பெருமை கொண்டு இடம் பராமரிப்பு ரொம்ப இல்லாம இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப நீங்க இதை கேட்டது ஒரு வகையில அது நல்ல விஷயம் தான். கேளுங்க, இந்த விஷயம் அங்க இருக்கு. இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு அடிப்படை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பழமையை பேசணும்னா பழமையில ஏதாவது சிறப்பு செய்தி இருக்கணும்ல. அது என்ன மண் தோண்டிய போது மங்கை தோண்டியது மொத்த நாடகம் என்ன ஐயம் இருக்கு, மொத்த நாடகம் இருக்கு. இதுல பேசக்கூடிய பெருமைகள்ல கிரேதாயுகம் எடுத்தோம்னா அரிச்சந்திரன் கதையை பத்தி பேசுறோம். அதே திரேதாயுகம் சொன்னோம்னா ராமாயணத்தை பேசுறோம். அதே போல கௌரவத்துல மகாபாரதம், கலியுகத்துல பேசக்கூடியது கண்ணன் கதை. இப்ப எல்லாத்துக்கும் பெருமாட்டம் இன்னைக்கு பேசும்பொழுது ஒருத்தன் எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் முக்கியமான கதாபாத்திரத்தை பேசும்போது பின்னணியை நம்ம பேசதான் செய்ய முடியும். இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் ராமாயணத்துடைய கதாநாயகனை யார் சொல்லுவான்? ராமன் தானே. அதுக்கு வில்லன் நம்மளோட சோடிச்சு வச்சிருக்க தோட்டத்தை யார் சொல்றோம்? வில்லைன்னு சோடிச்சு வச்சிருக்க நம்முடைய தமிழன் ராமன் சோழன். அப்படிப்பட்ட சோடிப்பு சொல்லி வச்சிருக்கோம்ல, அப்படிப்பட்ட ராவணேஸ்வரனுடைய திருமணம் மண்டபம் வரைக்கும் நடந்தது எங்க? நீங்க சொன்னா அதே உத்தரவாசம். ராவணனுடைய திருமணம் நடந்த எந்த ஊர்ல அப்படின்னு இன்னைக்கும் அதற்கான சிற்பங்களும் அந்த ஊர்ல இருக்கு. மண் முந்தியோ மங்கை முந்தியோ அப்படின்னா உலகத்திலே முதலிலே சிவனுடைய ஆலயம் தோன்றியது என்ற பெருமை பெற்றது அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோசம் மங்கை. அப்படி மட்டுமா 3000 ஆண்டுகள் பழமையான கிடந்து மேல இருக்கக்கூடியது கூட எங்க கிட்ட அதே உத்தரகோசம் மங்கை கிடையாது. இன்னும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்னி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அரிதான தீர்த்தம் இருக்கிறது அங்கதான். 1000ல் ஒருவனா காட்சி தந்தது பெருமையான அவர் தானே. அதே மாணிக்க வாசகர் முதற்பிறவியில் இருக்கக்கூடிய சிற்பமோ அடுத்து நம்ம மதுரையிலே திருவாரூரிலே பிறந்த 2 சிற்பம் இருக்கிறது அதே உத்தரகோசம் மங்கை. வேட கூட்டத்தில் பிறந்த பார்வதி மணப்பதற்கு வேடனாகவே வந்த அற்புத திருவிழா நடத்திய இடம் அங்கே சொல்றாங்கல்ல. அதே மாதிரி பார்க்க போனா உத்தரகோசம் மங்கையில தான் இன்றைக்கு மரகத நடராஜர் என்று சொல்லக்கூடிய 6 அடி உயரத்துல இருக்கக்கூடிய மரகத நடராஜருடைய சிலை இருக்கிறது உத்தரகோசம் மங்கையில. அப்படிப்பட்ட சந்தன கப்பு களையப்பட்டு களையக்கூடிய ஒரு நாளையும் பார்க்கிற விஷயம் இருக்கிறதா? இன்னைக்கு வியாழக்கிழமை விடிஞ்சா வெள்ளிக்கிழமை, இந்த வாரம் திங்கக்கிழமை தான் ஆருத்ரா தரிசனம் முடிஞ்சுச்சு. அவ்வளவு பெரிய பெருமை இருக்குல்ல. அது மட்டும் கிடையாது, பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கரபாதருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிறவி எடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா இதே உத்தரகோச மங்கையிலே பார்வதிக்காக நடனமாடிய ரகசியமாக நடனமாடிய பெருமை எங்க சேரும் அப்படின்னா அது உத்தரகோச மங்கையில. கண்டிப்பா என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த சிவன் கோவில திறந்தாலும் சரி நடையம் மூடினாலும் சரி உத்தரகோச மங்கை சிவன் வருகிறார் அப்படின்னு சொல்லித்தான் நடைய திறக்கணுமா, உத்தரகோச மங்கைக்கு சிவன் சென்றுட்டாரு போயிட்டாரு அப்படின்னு சொல்லித்தான் நடைய மூடணுமா? அப்படி ஒரு பெருமை எந்த ஊருக்கு உண்டு. சொந்த ஊரா கருதக்கூடியதே அந்த ஊர் தான் இன்னைக்கு சான்றுகள் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பெருமை எங்க இருக்கு. இப்ப பேச இந்த இடத்துல நான் தெரியக்கூடிய செய்தி, இப்ப அறையில் ஆடுறார், அறையில் ஆடியது அம்பலத்தில் ஒரு செய்தி இருக்கு. இப்ப அறையில் ஆடியார் பாத்தி கட்டினா பார்வதிக்கு மட்டும் தனிக்கிற புரிந்து ஆடியது உத்தரகோச மங்கையில, அம்பலத்தில் ஆடினது பொன்னாம்பலத்தில் ஆடினார். ஆனா மாப்பிள்ள ஒரு இடத்துல ஆட்ட போட்டாரு. மாப்பிள்ளதான் இப்ப எல்லாத்துலயும் பாக்குறேன். மாப்பிள்ள ஆடுறாரு, பொண்ணு ஆடுது, பொண்ணோட அம்மா ஆடுது, குடும்பமே ஆடுது. அது இப்பதான் ரொம்ப ஆட்ட மாதிரி இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்தில் இறைவன் ஒரு மாப்பிள்ளை ஆடினாரு. மாப்பிள்ளையா எங்க ஆடினாரு? ஆட்டத்தை பத்தி கொஞ்சம் பேசுவான். உத்தரகோச மங்கைக்கு நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. ஆரம்பிச்சு முடிச்சு மண் முந்தையோ மங்கை முந்தையோ நீங்க இன்னும் உத்தரகோச மங்கைக்கு நிறைய சிறப்பு. ஆமா ஏராளம் உண்டு பேசக்கூடிய பெருமைகள் இருக்கு. ஆமா நீங்க அங்க ஆரம்பிச்சு எங்க கொண்டு வந்து முடிச்சிருக்கீங்க? முதல்ல மாப்பிள்ளை ஆடுனது எங்க? சரி, இறைவனுக்கு ஆட்டங்கள் பல இருக்கு. நீங்க விலக சொல்லிட்டீங்க. முன்னாடியே பொன்னம்பலம் என்ற சிதம்பரத்திலே உலகம் அறியறதுக்காக சிவபெருமான் எங்கே நடனம் ஆடினார். எதுக்காக? பதஞ்சலி முனிவர் வியாக்கரபாதர் என்று சொல்லக்கூடியவர். ஏன்னா பதஞ்சலி முனிவருக்கு அவருடைய உடலாகப்பட்டது பாம்பாத்மா, தலை வந்து முனிவருடைய தலை. வியாக்கரபாதர், வியாக்கரம் புலிக்கால் சித்தர், புலிக்கால் முனிவர். ஏன்னா பாதம் அப்படியே சித்தர் முனிவர். சரி, ஏன்னா அவருடைய கால்கள்ல விரலையும் கண்ணு வேணும்னு கேட்டாரா சிவன்ட. ஏன் அப்படின்னும் போது அதாவது விடியல் காலம் விடுகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டுகளை எல்லாம் தேடி வந்து அந்த மதுவை குடிக்கிறதுக்கு முன்னாடி எச்சில் விட்டுருமா, அதுக்கு முன்னாடி நான் பூவை பறிக்கணும், ஆனா இருக்குள்ள என்னால போக முடியல, அதனால என்னுடைய கண்களிலும் காலில் புடிக்கால் வேணும்னு கேட்டார். அதனாலதான் இன்னைக்கு நெக கண்ணுன்னு சொல்றோம். அவருக்கு நெக கண்ணு கேட்டதுனாலதான் அதை நெக கண்ணுன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட இந்த 2 பேருக்காக சிதம்பரத்திலே நடனம் ஆடினார். அடுத்து திருவள்ளநாட்டில் ஆடினாரு. குற்றாலத்துல உண்டு சபை உண்டு, தாவீர சபை, சித்திர சபை, கொள்ளி சபை, பொன்னம்பல சபை, திருநெல்வேலியிலே உண்டு. ஆமா, இப்படி ஒவ்வொன்றும் 5 வகையான சபைகள் உண்டு. இதுல வந்து மாப்பிள்ளை ஆடினாரு அப்படின்னா அந்த பெருமை நம்ம மதுரையை மட்டும்தான். ஏன்னா சொக்கருக்கும் மீனாட்சிக்கும் திருமணத்துல எல்லா தேவர்களும் அத்தனை பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா கைலைக்கு போகும்போது அம்மா சிவத்தை பார்த்து நாணி தலை உழிந்தாங்க. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு மார்பு மறைந்தது. அங்கே சொக்கருக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமணம் நடந்துருச்சு. அப்படி திருமணம் நடந்தாலும் எல்லா பேரும் சாப்பிட வர்றாங்க. இந்த சிதம்பரத்துல வந்தாங்களே வியாக்கரபாதர், பதஞ்சலி, இவங்க 2 பேருக்கு தான் அங்க ஆடினாரு. பதஞ்சலி யாரு? ஆதிசேஷன்.
அந்த நடனத்தை பார்க்கறதுக்காகவே புறப்படுத்த வந்தவர். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு மீனாட்சி அம்மா அவங்க ஐயாட்ட போய் சொல்றாங்க, சுக்கர்ட்ட, என்னங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க, இந்த 2 பேரும் மட்டும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நீங்க வந்து கேளுங்க அப்படின்னு அவர் வந்தாரு. வந்து கேட்கிறாரு, சுகர் ஏன் நீங்க 2 பேரும் மட்டும், என்ன முனிவர்களே என்ன ஆயிற்று, ஏன் 2 பேரும் உணவருந்த மறுக்கிறீங்க அப்படின்னு போது, இந்த மாதிரி உங்களுடைய திருநடனத்தை தில்லை என்ற சிதம்பரத்திலே கண்ட பிறகுதான் நாங்க உணவு உண்ணுவது வழக்கம். இங்க நீங்க ஆடலையே, நீங்க ஆடா தானே நாங்க சாப்பிடுவோம் அப்படின் போது, வந்த விருந்தாளிக்காக உலகத்திலேயே முதல்ல சொக்கர் என்ற மாப்பிள்ள முதல்ல ஆடி காமிச்சது எங்க அப்படின்னா நம்ம மதுரையிலே. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க. இதுதான் மாப்பிள்ள ஆடினது. அதைத்தான் நீங்க வெள்ளியம்பல தாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மதுரையில. அப்படிப்பட்ட பெருமை நடத்த இருக்கு. வெள்ளியம்பல மூர்த்தியாக இறைவன் கொடுத்த திருநடன கூத்து, அதனுடைய சிறப்பு அங்க இருக்கு. பாருங்களே, அப்ப ஒரு ஆடி ஆட்டத்துக்கு 1000 காரணம் அது இருக்கட்டும். 1000 காரணம் வந்துச்சு. இன்றைக்கு வந்து அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் என்ற ரீதியில ஞான சம்பந்தரையோ அப்பர் என்ற திருநாவுக்கரசரையோ சுந்தரமூர்த்தி நாயனாரையோ கொண்டு போய் 63 நாயன்மார்கள் சேர்த்துறோம். கண்டிப்பா மாணிக்க வாசகரை மட்டும் சேர்க்கறது இல்ல. ஏன்னா அவர் 63 பேர்ல ஒருத்தர் கிடையாது, அவர் 1000 பேர்ல ஒருத்தர் அப்படின்றதுக்கு அந்த உத்தரகோச மங்கையினுடைய உண்டு. அது மட்டும் இல்ல மாணிக்க வாசகர் நந்தியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை உண்டு. இதெல்லாம் ஒரு முறை இருக்கு. இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்க மாப்பிள்ளை ஆனது எங்கன்னு, மதுரையில மாப்பிள்ளை ஆனார். இந்த மாப்பிள்ளை ஆடி முடிக்கல எல்லா ஊர்ல மாதிரி இடது கால துணிதான் நடராஜனுடைய சிலையை பாருங்க, இடது கால துணிதான் அந்த சிலையினுடைய அமைப்பு இருக்கும். ஆடி முடிச்சிருப்பாரு. ஆனா கால மாத்தி ஆனது எங்க, ஏன் நீங்க கேட்ட கேள்விதான் நான் கேட்டிருக்கேன். நீங்க இதுல பாதி கேட்கலாம். மாப்பிள்ளை எங்க ஆனாருன்னு கேட்டீங்கன்னா எங்க ஆனாருன்னு காரணம் சொல்லிட்டேன். இப்ப ஆனதுல கால மாத்தி ஆனது எங்க, ஏன் கால மாத்தி ஆனது, எப்படி நாங்க ஆட்டத்துல இருந்து விடுறோம், நீங்க ஆட்டத்துக்கு வரீங்களோ, இதனால நீங்க எந்த கேள்வி கேக்குறீங்களா, அதனுடைய முடிவுரையில் ஒண்ணு வேணும்ல. பேசணும். எவ்வளவு பெரிய ஆளா முன்னுரை எழுதணும்னா முடிவு எழுதணும். அப்புறம் இடவெளி எழுதுனா அவரோட தனிப்பட்ட கருத்து அது புரியாம. இப்ப எழுதக்கூடிய இருக்கு சிறப்பு சரியா இருக்கணும். இப்ப பேசுறீங்க பேச்சு அங்க ஆடி ஆட்டம் புதனோட முடிந்து காட்சி இருந்தவர் 15 மனிதருக்காக ஏற்கனவே ஆடி காட்டினாரு வெடியம்பல கூத்தேன், இது தெரிஞ்ச கதை. ஆனா இடது கால தூக்கி ஏதாவது ஆடுறாரு, பாரதி கால தூக்கி ஒருத்தர் ஆடுறாரு அப்படிங்க கட்டிய நான் கேட்கிறேமா, கோயிலுக்கு போறது எதுக்குமா, சாமி கூட தானே. ஆலயம் தொழுவது ஒரு கோவிலுக்கு போறோம்னா என்னென்ன கொண்டு வா, அபிஷேகம் போடலாம், அபிஷேக பொருள் சாமிக்கு என்ன மாலை வாங்கிட்டு போவான். சரி, அதுல இந்த மாலை ஒண்ணு இந்த மாலை போடக்கூடாது ஒரு சாமிக்கு கணக்கு. வேற என்ன அர்ச்சனை பொருள் என்ன பண்ணுவோம், அர்ச்சனை பொருள்னா பாலாபிஷேகம், சரி பழம் வாழைப்பழம். ஆமா, யதார்த்தமா எந்த கோவில இருந்தா அடிப்படையில் அர்ச்சனைக்கு நம்ம கொண்டு வரது பாத்தீங்கன்னா தேங்காய் வாழைப்பழம் முக்கியமா இடப்படுது. எல்லா கோயிலுக்கும் தேங்காய் வாழைப்பழம், எல்லா கோவிலும் தேங்காய் வாழைப்பழம் இடப்படுது. அந்த தேங்காய் வாழைப்பழம் கொண்டு போய் அர்ச்சனை பண்ணக்கூடிய காரணமா, ஏன் மத்த கனியை கொண்டு வரலாம்ல, ஒரு மாங்கனி கொய்யாக்கனி ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு போய் ஒரு பெரிய பிரச்சனை எடுத்து கொண்டு வரக்கூடாது கேட்கிறேன். என் குறிப்பிட்ட எல்லா ஆலயத்திற்கும் பொதுவாக இந்த வாழைப்பழத்தை தேங்காய் பறிக்க காரணம் என்ன, இது கேள்வி நடுவில் இருக்கட்டும். சரி, நீங்க கேள்வி கேட்கறீங்க இருக்கட்டும். கோயிலுக்கு மாலை ஓடுறோம், சரி மாலை ஓட்டா ஐயப்பனுக்கு மாலை ஓடுறான், முருகனுக்கு மாலை ஓடுறான், பாத யாத்திரை ஓடுறான், சரி தைப்பூசத்துக்கு திருப்பூர் ஓடுறோம் போறோம். எந்த கோயிலுக்கு போனாலும் பொதுவா நம்ம வீட்டுகள்ல பாத்தீங்கன்னா காய்கறில சாப்பிடுவோம், எல்லா காய்கறி வச்சு விரதத்துல அப்படித்தானே சாப்பிடுறோம். அதுல வச்சு சாப்பிடக்கூடாத காய்கறி என்ன காய்கறி, பாவக்காய் கசப்பு கூடக்கூடாது. சரி, கசப்பு வகையில நல்லதை பயன்படுத்தும் போது கொண்டு வரக்கூடாது இருக்கு. சரி, பூசணிக்காய் சாப்பிடுவோம், சாப்பிடுறது இல்ல. வேற சுரக்காய் சாப்பிட மாட்டோம்ல, சாப்பிட மாட்டோம். ஏன் சாப்பிட மாட்டோம், ஏன் சாப்பிட போற தேங்காய் கொண்டுட்டு போறோம்னா ஏன் நீங்க கேக்குறீங்களா, ஒரு தெரிஞ்சுக்கணும். ஒரு கேள்வி கேட்கும்போது இன்னொரு கேள்வி அதுக்கு பதிலா மாறா. நான் கேட்டேன் நீங்க நான் கேட்டீங்க பாத்தீங்க, நான் கேட்டேன் நீங்க முடிக்கிறீங்க சொல்றேன். நான் என்ன நான் சொல்லற போறீங்க கால் வச்சிருக்கேன், எதுக்கு நீங்க பாத்தீங்க, என்ன சொன்னீங்க, ஒரு புள்ளி வச்சா புள்ளி மாப்பிள்ளை எங்க ஆனாருன்னு கேட்டீங்க. ஆமா, நான் என்ன சொன்னேன், சொக்கரே மாப்பிள்ளை ஆனாரு சொல்லியாச்சு. கால மாத்தி ஆனது எங்க கேட்டீங்க, நீங்க என்ன சொன்னீங்களா, நான் என்ன சொல்லி முடிக்கிறீங்க, நீங்க சொல்லாம சொல்லாம போய் சொல்லாதீங்க, சொல்லாம ஏன் கேட்டீங்க, நான் கேக்குறேன் ஏன் கேட்டீங்க, ஏமா பாத்தீங்க போதா, நீங்க என்ன கேட்டீங்க, ஏன் மறுபடியும் இன்னொருத்தர் கேள்வி கேட்டா நீங்க பயப்படுறீங்க, அப்படி யாருக்கு கேக்குறீங்க நீங்க பயம், அப்புறம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க, அப்புறம் என்ன எங்களை பார்த்தா யாரும் பயப்படணும் அப்படிங்கறா. எப்பவுமே அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நம்மள பெருமையா பேசுறது அது ரொம்ப நல்லா தேவையில்லை. அந்த பயப்படுற வார்த்தையை சொல்லாதீங்க. உலகத்துல பயம் இருக்கா, யாரை பார்த்து பயப்படுறா, பயப்படணும் அப்படின்னா அதுக்கு அவசியம் வேணும், தேவை. மனநிலையில பேசக்கூடிய பேச்ச தவறுதலா எடுத்துக்கும்போது பயப்பட தப்பு யாரு மேல உள்ள பயம் இருக்கணும்ல, உங்க மேல தப்பு சொல்லலையாமா, இருங்க நீங்க என்ன சொல்றீங்க, சரி கேள்வி கேட்டேமா, சரி நீங்க திருப்பி கேட்கறீங்க பயமானி கேட்டீங்கல்ல, உங்கள்ட்ட கேள்வி கேட்டது நானு, கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். சரி திருப்பி கால மாத்திய ஆண்டது கேட்டா நீங்க தான் பதில் சொல்ல சொல்ல போறீங்க, நீங்க தேங்காய் பேசுவோம்
சரி இருந்து போட்டோம். அப்ப நீங்க தானே பயப்படுறீங்க. பயணக்கல வடிநாகம். நீங்க கேட்ட கேள்வி நீங்க எங்க வேணா மறக்காம இருக்கீங்க. இப்ப கேட்கறதுக்கு மத்திய இன்னொரு கேள்வி அடுக்கு தோறது எதுக்கு இல்லையே நீங்க இந்த மூளை எங்க அதாவது எங்க பாரு சிந்திச்சிட்டே இருக்கணுமா? இல்ல அதிகமா நீ உங்களோட தான் ஏழ்ற வரும்னு நினைக்கிறேன். தப்பு இல்லையே. உங்க பேச வச்சு போனே. பாத்துக்குவோமே. பாப்போம். உன்னோட கிரிக்கெட் போட்டு. பாப்போம்னா கேள்வி ரொம்ப தெரியாது. நீங்க பாப்போம்னீங்க நாங்க பாப்போம். பேசிக்குவோம் நீங்க என்ன இப்ப கேட்டீங்க? ஏங்க காலை எங்க மாத்தி ஆண்டார் பதில் சொல்லுங்க. உனக்கு என்னமா பிரச்சனை? இங்க வேணா திரும்ப அங்கேயே வேணா அப்படி இல்ல அதை முடிக்கணும்ல. முடிச்சாதானே அடுத்து முடிச்சிருவான். சீக்கிரத்துல விஷயத்தை முடிச்சுட்டுருவான். இப்ப நீங்க கேட்டிய கேள்வி மாப்பிள்ள ஆடுனா சரி. ஆனா வழக்கத்தை மீறி காலை மாத்தி ஆடுற எங்கண்டிய நீங்க கேட்ட அதே இழந்தேன். வெளியே மலை ஊத்தேன். உலகமே பேசக்கூடிய உத்தம ஆடு. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பெருமையில மதுரை சொக்கனுடைய பெருமையை சொல்லி நடக்காது. அத்தகைய பெருமை உண்டு. அப்படிப்பட்ட சொக்கனாவது ஆட்சி பெறக்கூடிய மதுரையில ராஜசேகர பாண்டியன் ஒரு மன்னன் இருந்தான். மன்னன் பலவிதமான பாண்டிய மன்னர் இருக்கார். அபிஷேக பாண்டியன் ஆரம்பத்தில் சொன்னீங்க. குலசேகர பாண்டியன் இருந்தாரு, விக்ரம பாண்டியன் இருந்தாரு, உக்கிரம பாண்டியன் இருந்தாரு. இத்தனை பாண்டிய மத்தியில ராஜசேகரன் அந்த பாண்டிய மன்னன். மொத்தம் 64 கலைகள். இந்த 64 கலைகள்ல பாண்டிய மன்னே ராஜசேகரன் மன்னே 63 கலைகளை கத்துக்கிட்டார். ஆனா ஒரு கலையை மட்டும் கத்துக்கல. அது என்ன கலை அப்படி கேட்டீங்கன்னா நடன கலை, ஆடல் கலை. அது அவருக்கு கத்துக்கிற வேண்டாம் அவசியம் இல்ல. ஏன் அவர் ஆடலைன்னா இது சொக்கன் ஆடக்கூடிய பூமி, வெள்ளிய மரத்தை ஆடி இடம், அவன் ஆடுறதுக்கு சமம் நம்ம ஆடலாமா? எனவே அவனுக்கு சரிக்கு சமம் நம்ம ஆடக்கூடாது. எனவே அந்த ஆடல் கடை நடன கடை மட்டும் நான் ஆட மாட்டேன்னு சொல்ல அவன் பார்த்தான். சரி ஆட மாட்டியா, சரி இருந்து போட்டோம்னு கலையை கத்துக்கிறாம 63 கலையோட இருக்க. ஆனா இறைவனுடைய திருவுருள் எப்படி இருக்கு பாருங்களே. அப்பதான் சோழ தேசத்துல இருந்து ஒரு மண்ணு, அந்த மன்னனுடைய தூதுவன் ஒருத்தவர் பாண்டிய மன்னனை பாக்குறேன். என்ன பாண்டிய மன்னரே, என்னுடைய சோழ மண்ணு 64 கலைகளின் தலை சேர்ந்தவரா, பாண்டிய மன்னனுக்கு ஏதோ ஆட வராதா அப்படின்னு சாலமாலையா எங்க தப்புல காதுவடி செய்திய வர பார்த்தாரு. சோழ மன்னன் 64 கலைகளில் சிறந்தவர்னு தூதுவன் சொல்லி அனுப்புறாரு. சாலமாலையா குத்தி காட்டார். அப்ப நம்மளும் 64வது கலையை கத்துக்கிற இது எம்பெருமானோட திருவிளையாடல் இருக்குமோ? சரி இருந்து போட்டோம். அந்த கலையை அவருடைய சித்தம் எதுவா இருந்தாலும் அதை நான் நிறைவேற்ற சொல்லி அந்த கலையை கத்துக்கிற ஆரம்பிக்கிறார். அப்பதான் பரதநாட்டிய நடன கலையை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாரு. ஒரு நாள் ஆட போன அவருக்கே கால் வலி தாங்க முடியாது. கால் வலி தாங்காம பார்த்தார பாண்டியமனை. என்னடா ஒரு நாள் ஆட போனா அதுக்கே கால் இந்த வழி வலிக்கிறேன், இவனை வலிக்கிறேன், ஒரு நாளைக்கு இந்த வழி இருக்குன்னா எம்பெருமான் கால காலத்துக்கும் இந்த யுகம் அடித்து விடக்கூடாது, இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு காலை தரையில் ஊண்டி மறுகாலம் தூக்கி தருணம் முடிகிறாரு. அப்படிப்பட்ட பெருமானுடைய கால் பாதை எவ்வளவு வலிக்கும். அந்த காலம் மாத்தியவர்னாலும் கூட பரவாயில்ல, ஒற்றை காலை தூக்கிப்பட்டு ஆடுகிறார் என்று சொல்லி போய் நேர பார்த்தாரா. எம்பெருமானே வெளியம்போட குத்தனே, இந்த ஒத்த காலை தூக்கி ஆடிய எனக்காக காலை மாற்றி ஆடு அப்படின்னு கேட்கிறார். காலை மாற்றி ஆடு கேட்கும் போது ஒரு செயலும் இல்ல, அசைவற்று அப்படியே இருக்கிறார் எம்பெருமான். எல்லை அன்பினுடைய எல்லை மீறுது. எம்பெருமானே எனக்காக காலை மாற்றி ஆடுங்கள். நீங்க காலை மாற்றி ஆடலைன்னா என் உயிரை போக்கிக்கிறவனு அன்பினுடைய எல்லையாக கட்டளைகிற பொழுது பத்தான் திருவுள்ளம் கொண்டு கருணை உள்ளம் கொண்டு பாண்டிய மன்னனுக்காக எம்பெருமான் தான் ஆடிய காலை தூக்கிய காடு, அந்த தூக்கிய காலை ஊண்டிய காலை தூக்கினார். அப்ப வலது காலை தூக்கி ஆடிய இடம் எது எது கட்டியனா பாண்டியவனுடைய அன்பின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு திருட முடிந்த பெருமையான இடம் கால் மாறி ஆடிய படலம் என்று சொல்லக்கூடிய இடம். மதுரை பகுதியில சொக்கநாதர் பாண்டிய மன்னனுக்காக காலை மாத்தி வலது காலை தூக்கி ஆடினாரு. ஆனார் இல்லையா? காலை மாத்தி ராஜசேகர பாண்டியனுடைய அன்பிற்கு இணங்கி காலை மாத்தி ஆடினாரு அப்படின்னு புராணத்துல பரஞ்சோதி முனிவர் எழுதியிருக்காரு. அந்த தேங்காய் வாழைப்பழம் எங்க படைக்கிறான்? ஏன் படைக்கிறான்? அந்த சொரக்காய் எங்க இருக்கு? சுக்கிக்கு முந்தின மருதம் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் மச்சவன் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும். அது இருக்கணும். இப்ப நான் உங்களை கேட்கிற ஒரு விஷயம் இருக்கு வர்றேன். இப்ப பிள்ளையாருக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறோம். ஆமா இல்லையா? சரி. அவருக்கு அருகம்புல்லுன்னா ரொம்ப பிடிக்கும். சிவனுக்கு வில்வம் இல்ல, பெருமாளுக்கு துளசி மாலை. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு. ஆமா சரி. அதே மாதிரி சாமிகள்ல சில தெய்வங்களுக்கு மட்டும்தான் இந்த அசைவம் படி அப்படின்னு கொடுக்குறோம் இருக்கு இல்லையா? ஒரு தெய்வங்களுக்கு உண்டு. ஒரு காளியோ உக்கிரமான கருப்பரோ அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு நம்ம படைகள் கொடுக்குற வழக்கம். நம்ம மதுரையில பாண்டி முனீஸ்வரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கேயே குடியிருக்கிற கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கு தெரியுமா? தெரியுங்க. சரி, பாண்டியர்கள் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரி, அந்த பாண்டிக்கு படையல் கொடுக்குறாங்கல்ல, அது என்ன படையல்? அசைவ படையல். அசைவ படையல். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கெடா விட்டுறாங்க. ஆமா, ஊர மதுரையில இருக்க மக்கள் மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில இருக்க பாண்டியனாவே கெடா விட்டு அப்படின்னு சொல்றாங்க. கேட்கிறேன் நானு அப்படின்னு ஊரு நம்புது. கெடா வெட்டுறமே பாண்டியவில் கெட்ட
அங்க வெட்டக்கூடிய கடை பாண்டி ஐயாவுக்கு கடை வெட்டுறான். பாண்டி அசைவ சாமியா அப்படின்னா அதுக்கு விளக்குங்க. அங்க வெட்டக்கூடிய கடை யாருக்கு வெட்டு? இன்ன வரைக்கும் அப்ப பாண்டி யாரு? ஒரு கேள்வி இல்ல, பதில் சொல்றேன் பாருங்க. என் பதில் அப்படிதான் இருக்கும். நான் அங்க இருந்து ஆரம்பிச்சு முதல்ல ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் முடிச்சுடுவேன். சரி பேசுவோம், தப்பு இல்லையே. சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ற கதை யாரு எங்க போனாலும் என்னோட கேள்வி என்னன்னா, பாண்டி என்ன தெய்வம்? சைவ தெய்வமா அசைவ தெய்வமா? சரி. அப்ப கிடா வெட்டுறாங்க பாண்டிக்கு, நீங்க உலகத்துக்கே தெரியும். அந்த கிடா வெட்டுறது பாண்டி கோயில்ல யாருக்கு? பாண்டிக்கு தானா? பாண்டி யாரு? இங்க யாரு எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் காது குத்த கல்யாணம் ஏதோ ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வச்சோம்னா பாண்டியோடு கடை வெட்டு நடக்கும். எங்கப்பா பாண்டியோட பாண்டி தான் கடை வெட்டு அப்படின்னு பேச்சு வழக்குல இருக்கு. ஆனா பாண்டி அசிவசாமியா? அப்ப யாருக்காக அந்த கடை வெட்டு வைக்கிறோம் அப்படிங்க கேட்டிருக்கீங்க. நான் கேட்கிறேமா, இது வரைக்கும் பேசும்பொழுது எம்பெருமான் முருகனுடைய படைவீடு அப்படின்னா மொத்தம் எத்தனை படைவீடுமா இருக்கு? 6 படைவீடு பேசுறோம். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை. இதுல பழமுதிர் சோலை இருக்கு. பழமுதிர் சோலை என்னது? சோழமலை. சோழமலை அழகர் இருக்கு. திருமாலிருஞ்சோலை மேல வந்து குன்றம் இருக்கும். இத்தனை விஷயம் இருக்கு. ஆனால் பேயோ பிசாசோ புள்ளி சூனியமா ஏதாவது பிடிச்சிருச்சுன்னா அழகர்களுக்கு கூட்டி போய் யாரு முன்னால விபூதி பூசி அன்னைக்கு போட்டுவான். நம்ம ஐயா 18ஆம் படி கருப்பு, சந்தன கருப்பு எல்லாமே அவர் தானங்க. எந்த கருப்பரு? 18ஆம் படி கருப்பு. 18ஆம் படி கருப்பா? நீங்க சாட்டை எடுத்து அடிச்சாவுல இருக்க ஓடாத வேலை ஓடணும். அப்படி சொல்லுங்க. ஓடாத வேலை ஓட்டக்கூடியவர் தானே இந்த 18ஆம் படியாரு. எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கு, நம்ம ஊரு தெரியாம. அப்படிப்பட்ட 18ஆம் படியாரை நீங்க பாத்துட்டே காலமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே உருவம் ஏதாவது 18ஆம் படியாருக்கு இருக்கா? இல்ல எதுக்கு நம்ம மாலை ஓட்டு கும்பிடுறோம்? 18ஆம் படியார் புரியல. உருவமா வச்சு கும்பிடுறோமா இல்ல எதுக்கு மாலை ஓட்டு கும்பிடுறோம்? கதவுல தான் மாலை ஓட்டு கும்பிடுறோம். கதவுல தானே மாலை ஓடுறோம். ஆமா. தானே நியாயமான பேச்சு. அதான் உள்ளது. இப்ப கதவுல மாலை ஓட்டு நம்ம கும்பிடுறோம்ல. ஆமா. இந்த கதவு திறக்குமா இல்ல திறக்காம இருக்குமா? திறக்காது, மூடியதா இருக்கும். இந்த கதவு வழி யாராவது போவாங்களா இல்ல போறது இல்லையா? போவாங்களான்னு கேக்குறீங்க? இல்ல உங்களை கேக்குறேன். இல்ல, யாரும் மனிதர்கள் யாரும் போறது இல்ல. மனிதர்கள் யாரும் போறது இல்ல. மனிதர்கள் யாரும் போகல. கதவு மூடியா இருக்கு. ஆமா. மூடப்பட்ட கதவை வருஷத்துக்கு ஒரு துறக்கிறோமா இல்லையா? துறக்குறாங்க. யாருமே போகாத கதவை திறக்கிறாங்களே, அப்ப அந்த வழியா அன்னைக்கு மட்டும் போறது யாரு? ஏடா உடம்பா கேள்வி கேக்குறீங்க? யாருமா போனாங்க? ஒரு வாசல் திறக்குதா, ஆனா போத்தல திறக்கணும். உலகத்துக்கே தெரியும் 18ஆம் படி கருப்பை ஜன்னதிக்கு போனோம்னா சரி, நீங்க செய்வனையோ புள்ளியோ எந்த எவனும் எது இருந்தாலும் ஐயா புண்ணியத்துல போய் சாமியை கும்பிட்டு சந்தன குளத்துல எடுத்து சாமிக்கு கதவுல திறக்கிட்டு சரி ஐயாவை கும்பிட்டு வந்தா சரியா போயிடும். அதான் சொல்றேன். கதவு மூடி இருக்கு. ஆமா, கதவு மூடி இருக்கு. உண்மைவே ஐயா போய் கும்பிட்டு வந்தா புள்ளி சுனி எல்லாத்தையுமே தடவிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறி வந்துடும். கோயில் வழங்குனே இதை மாத்தல. இப்ப இங்க என்ன பஞ்சாயத்துனா, அன்னைக்கு திறக்கப்படாத கதவை திறக்கிறாளே, யாருமே அந்த வழியில மனிதர்கள் போறது இல்லையே. அப்ப அந்த கதவு வழியா யாருமே போறா? அப்ப அதனால வரைக்கும் அந்த கதவு ஏன் பூட்டியே இருந்துச்சு? அந்த கதவு கூட அழகரே இன்னைக்கு வரைக்கும் போறது இல்லை. அதான் நான் கேட்கிறேன். அப்ப அதுக்கு முன்னால அழகர் போனாரா போலையா? அப்படி வருதா? அதுக்கு முன்னாடி போயிருக்காங்க. வாசல் இருந்தா கோபுரம் வாசல் வழியா போகாம மறுவாசல் வழியா போனோம். ஏன் வந்துச்சு மறு வாசல்? எதுக்கு? அப்ப ஏன் ஒரு நாள் மட்டும் திறக்கிறாங்க? அந்த ஒரு நாள் போறது ஏன்? கண்டிப்பா. அப்ப அந்த வழியா போறதுங்க யாரு? நீங்களே என்ன மாதிரி ஆயிட்டீங்களா? நீங்க பேசுறத பத்தி இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? பாண்டியா ஆரம்பிக்கும் போது நாங்க முன்னாடி எல்லாரும் போனாங்களே, ஏன் அப்புறம் திருப்பி போறது இல்ல? அப்புறம் ஒரு நாள் மட்டும் ஏன் போறாங்க? யாரு போறாங்க? அப்ப நீங்க பாண்டி சைவ சாமியா அசைவ சாமியா இல்ல அசைவ படைக்கக்கூடிய கடவுள் அது யாருக்கு படைக்கிறாங்க கேக்குறீங்களா? நீங்க நாங்க தெளிவுரையா கேக்குறோம்னு நீங்க என்ன தெளிவுரையா கேட்க பக்கத்துல கேட்போமே. ஏன் பொருள் அடக்க ஆகாதா? அங்க செய்தி கேட்க பக்கத்துல செய்தி பேசுவோமே. எல்லாரும் தெரிஞ்ச பேசுவோம். பக்கத்துல இருக்க செய்தி இல்ல, எப்பவுமே அடுத்த ஊரை பத்தி எல்லாம் தெரியும். சரி, நம்ம ஊரை பத்தி நம்மள பத்தி தான் குழப்பத்துக்கு தெரியும். மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல இருக்காது, கோயிலுக்குள்ள போறது இல்ல. ஆனா எங்கெங்க இருந்தாலும் போயிட்டு வராங்க. நம்மளே எடுத்துங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டி பேசுறேன், 3 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம போன நினைச்சா அவங்க நினைக்கிறோம்ல. உண்மைதானங்க. அப்ப அவன் அருளாலே அவன் தான் வணங்கினார். அப்ப அவன் அனுமதிக்கிறமா? அவன் அன்றி ஒரு அனுபவம் செய்யாது. அது சரியா தான் இருக்கு. சரி, இதான் அந்த பாண்டிச்சாமி. அந்த கதவடி யாரு போறா? அந்த சொரக்கா, அந்த வாழைப்பழம் தேங்க. என்னத்த சிரிக்கிறீங்க நீங்களா? எவ்வளவு கவனமா பாக்குறாங்க பாருங்க. பாட்டு தானே பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா, 4 பேர் இருந்தாலும் 40 பேர் இருந்தாலும் பேச்சு சரியா இருக்கணும். அதாவது அவங்கள பார்த்து இவ்வளவு பணியில உட்கார்ந்து அவ்வளவு அருமையா பாக்குறாரு. கண்டிப்பா அதுக்காகவே பேசணும். ஏதாவது ஒரு கருத்து போய் சேரணும்ல. அது இருக்கட்டும், பேசுவோம். சரி சொல்லுங்க. பாண்டியன் வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நான் விளக்கத்தை சொல்லிடுறேன். சரி பேசுவோம். ஏன்னா தேவையில்லாம நேரத்தை போக்குறது எனக்கு பிடிக்காது. சரியா சொல்லுங்க. இப்ப கேட்டி ஒரு கேள்வி. அப்ப படையல் போடுறோமே அது யாருக்காக? பாண்டி ஐயாவுக்கா இல்ல மற்ற தெய்வத்துக்கா? பாண்டி அசிவசாமியா இல்ல சைவசாமியா? எல்லாருக்கும் ஒரு தெரிந்த கதை. ஆரம்பத்துல பேசுனீங்க
கண்ணகியினுடைய கதைகள் தெரியாதவர் யாருமே கிடையாது. பாண்டியவனை வந்தாரு, தவறான தீர்ப்பை கொடுத்த ஒரே காரணத்தினால என் உயிர் அழியட்டும், என் உடலை விட்டு புரியட்டும், நானே அரசன், நானே கல்வன் அப்படியே உயிரை மாற்றுகிறார். எதுக்கு? தவறான நீதியை கொடுத்துட்டோம். நம்ம கையில வச்சிருந்தது முத்துக்கள் நினைச்சவனை கொண்டுட்டான், வச்சிருந்தது மாணிக்க பவர்கள், கோவல் இருந்தது தப்புள்ள, பண்ணாத தப்பு கொண்டுட்டமே. அப்ப நீதி நெறியை நிலைநாட்ட நாமளும் அரசன் சொல்லி உயிரை போக்குறாரு. அப்ப மேல ஓடாரு, எம்பெருமான் பார்க்கிறாரு, இந்த உலகத்துல செஞ்சது தப்புன்னு உணர்ந்துட்டு பாத்தியா, அப்ப நீ செய்தது தவறு அல்ல, உணரக்கூடிய தன்மையில் இருக்க பாத்தியா, நீ பெரியா மறுபடியும் இந்த பூமியில பிறக்கணும், பிறந்து நான் நல்லறிய ஆட்சி பண்ணணும். அது மட்டுமல்ல, என் மக்களுக்கு, மதுரை மக்களுக்கு நீதி நெறியை காத்து அவர்களுக்கு வட்டாத ஆற்றலை கொடுக்கணும், என் மக்களை காத்திருக்கணும், மீண்டும் பூமியில பிறக்கணும். அல்புரியாய பணி பெருமாட்ட கேட்க அதே பார்த்தாரு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ அப்படியே பிறப்பாய், ஆனா புலகத்தில் என்னை நோக்கி தவம் சொன்னோன்னு பாண்டிய மன்னனாகப்பட்டவர் மறுபடியும் வர்றாரு. பூமியிலே தவக்குளத்தில் இருக்காரு. தவக்குளத்தில் பல வருடங்களா தவமாகப்பட்டதை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துல சிலை வடிவமா மாறி மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிட்டாரு. இது வரைக்கும் நடந்த செய்தி. இப்ப மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிட்டாரு. பல வருடம் தவம் இருந்த பாண்டிமணி அப்படிப்பட்ட இடத்துல நாடோடியா காலங்காலமா கரூர்ல இருந்து புறப்பட்ட ஒரு ஆள் வராங்க. ரெண்டு தம்பதி, ஒரே தம்பதி, ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஆளு, பெரிய சாமின்னு கணவனுடைய பேரு. அந்த அம்மா வேற வள்ளியம்மா. ரெண்டு அம்மா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் இப்படி நாடோடியா நடந்து வரும்போது குறிப்பிட்ட இந்த இடத்துல பாண்டிமுனியாகப்பட்டவர் மண்ணுக்குள்ள புதைந்த அந்த இடத்து பக்கத்துல குடிசை மாதிரி போட்டு இரவு நேரம் ஆயிருச்சு, நீங்க போக முடியாது, இங்க தங்கி இருக்காங்க. அப்படி தங்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில அந்த நேரத்துல சொப்பனத்துல கனவுல வள்ளியம்மாளுடைய கனவுல ஒரு உருவம் வருது. உருவம் கட்டப்பட்டு மிகப்பெரிய பிரகாசத்தோட ஒளியோட, அம்மா வள்ளியம்மா, இங்க இருந்து 8 அடி ஆழத்துல கீழே நான் இருக்கேன், என்னை தோண்டி எடுத்து நீ வழிபடு, இந்த இடத்துல காலகாலமா தவமிருந்து இடத்துல இருக்கேன், என்னுடைய பெயர் எல்லா வரத்தை உனக்கு சொல்றேன், நீனே என்னை எடுத்து பூஜை செய்ய, மண்ணுக்கு அடி இருக்கக்கூடிய என்னை தோண்டி எடு, உன் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன், என்னை சார்ந்தவனை வாழ வைக்கிறேன், உங்கள் குடும்பமே எனக்கு வழி வழியாக அபிஷேக ஆராதனை பண்ணட்டும், உங்கள் குடும்பத்தை காக்கிறேன்னு சொல்ல. இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச இடத்துல கண்டுபிடிச்சு பார்த்தா அனைத்து கனவு. இது கனவா உண்மையா தெரியல. கணவரை கூப்பிட்டு சொல்றா வள்ளியம்மா, இந்த மாதிரி கனவு வந்துச்சுங்க, அடிய ஆழத்துல இருக்கதா ஒரு சொப்பனம் கண்டேன், இது உண்மையா பொய்யான்னு தெரியல, அதை நீங்க தான் பார்க்கணும், இதை தோண்டணும், அந்த சிலையை எடுக்கணும் சொல்லும் பொழுது அவர் பார்த்தாரு, இது தேவையில்லாத வேலைமா, நம்மளே குழப்பு தண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க நாடோடியா, இது நமக்கு தேவையா, வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்ல. இருந்தாலும் வள்ளியம்மா அவட நேரம் போனாரு, ஊர்க்கார கூப்பிட்டாங்க, நடந்த விஷயத்தை சொல்ல. அந்த ஊர் மக்கள் எல்லாம் தோண்டி பார்க்கும் பொழுது உள்ளுக்க தவ கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலை வெளியே வருது. அப்படிப்பட்ட பிரமிப்பான ஒரு சாமி. இப்படிப்பட்ட சாமியை இத்தனை நாள் வரைக்கும் இந்த இடத்துல இருந்துச்சு, மக்கள் கேந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல ஆலயத்தை எழுப்புறாங்க, பாண்டிமுனின்னு கும்பிடுறாங்க, கையெழுத்து கும்பிட்டு அந்த வள்ளியம்மாளுடைய குடும்பமே காலகாலமா எல்லாரும் வழிபட்டு வர்றாங்க. இந்த பாண்டிச்சாமிக்கு அவங்க படைக்கக்கூடியது ரொம்ப விருப்பப்பட்டு பாலாபிஷேகம் எல்லா விஷயம் பண்றாங்க. அவருக்கு ரொம்ப பிரியமானது சக்கரை பொங்கல். இன்ன வரைக்கும் ஒரு சைவ சாமி சைவத்திற்கு படைக்கக்கூடிய படையலத்தை பாண்டிக்கு படைக்கிறான். அப்ப சைவ படைகளை படைச்சு சக்கரை பொங்கலத்தை பாண்டிக்கு படைக்கிறான். ஆனா நீங்க கேட்கிற மாதிரி அந்த இடத்துல அப்ப ஆளுநை விட்டாங்க, யாருக்கு விட்டாங்க கேட்டீங்கன்னா பாண்டிமுனியாகப்பட்டவர் சைவமுனி, அவருக்கு சாப்பாடு சக்கரை பொங்கல். இங்க வெட்டக்கூடிய ஆறுகளை யாருக்கு விட்டாங்க கேட்டீங்கன்னா அதே ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு சாமி, அவருக்கு பேரு சமய கருப்புன்னு பேரு. அந்த சமய கருப்பு சாமிக்கு தான் அங்க வெட்டக்கூடிய ஆடு இருக்கக்கூடிய அத்தனை படி அங்க போகுது. இன்னொரு சாமி இருக்காரு ஆண்டி சாமின்னு, ஆண்டியை யார் கும்பிடுவான். இந்த 3 சாமியும் பாண்டியோட கூட இந்த வரைக்கும் கும்பிடணும். அவருக்கு சைவ பொங்கல், அவருக்கு பாத்தீங்கன்னா சக்கரை இல்லாத பொங்கல் படைக்கிறாங்க, இவருக்கு சக்கரை பொங்கல் படைக்கிறாங்க, பாண்டிக்கு பழையனாகப்பட்டதை சமய கருப்பு படைக்கிறாங்க. இந்த 3 சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம மாட்டுத்தாவணிக்கு பக்கத்தில் உள்ள பாண்டியோள் பிரமிப்பான பாண்டிமுனி ஐயா, மக்களை எல்லாம் காக்கக்கூடிய வளம்பட்ட தெய்வம் இருக்கக்கூடிய அந்த இடந்த நீங்க கேட்ட கதி. அப்ப பாண்டி சைவசாமி சமய கருப்புக்கு படைக்கிறது அசைவ படை இருக்காமா. பாண்டியாகப்பட்டவர் நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன். அந்த நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன் தவறான நீதி சொன்ன காரணத்தினாலே நியாயமான தீர்ப்பு சொல்றதுக்காக பாண்டி அப்படிப்பட்ட பெருமங்க இருக்கல. சைவசாமி ஆண்டி சாமி இருக்காரு, சமயகருப்பு இருக்காரு, கோவில இருக்க அத்தனை சாமி கணக்கெடுத்து வச்சிருப்பாப்ல. கணக்கு இல்லாம வர முடியுமா? ஆண்டி சாமி ஏன்னா சமய கருப்பு அப்படின்னு ஒரு சின்ன ஞாபகம் என்னமா, ஒரு நேரத்துல வெள்ளக்காரை ஒருத்தையா அந்த பக்கம் அடர்ந்த கடா இருந்ததா சரி, அப்ப உள்ள வேட்டைக்கு போயிருக்காரு. இந்த சமய கருப்பு எங்க மக்களுக்கு யாரு என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டாருன்னு சொல்லியிருக்காரு. உடனே சமய கருப்பு நின்று கேட்டிருக்கேன், நீ வேட்டைக்கு போறேன், வேட்டை சிக்குமா சிக்காதாரு, எந்த பதிலையும் காணோம், பதில் வரல. என்னாச்சு? ஒண்ணுமே பேசாம இருந்தாரு. வேட்டைக்கு போயிட்டு வந்தாரு, ஒண்ணுமே கிடைக்காம. நான் அத்தனை தூரம் கேட்டு நீ பேசாம இருந்த ஓனால எனக்கு வேட்டையில எதுவும் கிடைக்கல அப்படின்னு கோவத்தை என்ன பண்ணாரு, தலையையும் கையையும் வெட்டி போறாரு. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாண்டி சமய கருப்பு பார்த்தீங்கன்னா தனித்தனியானா அப்படியே நீங்க சொல்லல, திருப்பி கேட்டு பார்த்து சொல்லுவீங்களா? பார்க்கும்போது வெள்ளக்காரனுக்கு கண்ணு தெரியாம போச்சு. அந்த கதை பாண்டி வயலு போய் பாப்பாங்கல்ல, அப்ப உடம்பு இருக்கு, தலை தனியா இருக்கு, இப்ப உருவங்கள் தனித்தனியா இருக்குன்னா காரணம் என்ன அப்படின்னு போது சொல்லும் போது சரியா இருக்கு. சரி,
இருக்கட்டும். அந்த 18ஆம் படி ஏங்க நீங்க சொன்ன விளக்கத்துல நான் எடுத்து பேசுறேன். நான் ஏத்துக்கிட்டு பேசுறேன். நீங்க சொன்ன விஷயத்தை நான் ஒத்துக்கிட்டேன். நான் சொல்றது ஒத்துக்கிட்டீங்க. ஆமா. நான் கேட்டதுக்கு பதில் என்னாச்சு? நான் ஒத்துக்கணும்ல. நீங்க மறக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். அதுக்காக இல்ல மறக்கற. ஏப்பா. நீங்க சொல்றதுல நீங்க என்ன சொல்றீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க என்னமோ நான் நிக்க வேண்டாமா? என்னாச்சு? அந்த வழி யார் போய் வர்றா? முதல்ல அந்த வழியா ஆளுக போனாங்களா? போனாங்க. அவ்வளவு வரைய கோபுரம் எது கட்டி வச்சாங்க? எல்லா மக்களும் போறது தானே கட்டி வச்சாங்க. சாமி போறது தானே கட்டி வச்சாங்க. அது ஒரு காலத்துல எல்லாமே நடைமுறையில இருந்ததா? நடைமுறையில் இல்லைன்னா அந்த கோபுரத்தை கட்டி இருக்க மாட்டாங்கல்ல. தேவையில்லை. இருந்தது. நடைமுறையில் இருந்தது. ஏன் மாற்றப்பட்டது? என்ன காரணம்? கேரளாவில் இருந்து ஒரு மன்னர் என்ன பண்ணாரு? நம்ம கள்ளழகருடைய அழகை கேள்விப்பட்டு அவருடைய சக்தியை கேள்விப்பட்டு சொல்வாங்க எல்லாருமே. திருவனந்தபுரத்திலேயே அழகர் கோயிலில் மட்டும்தான் அந்த அவரஞ்சி என்று சொல்லக்கூடிய அரிதான புடம்போட்ட தங்கத்துல அந்த சிலை இருக்கு. அந்த சிலையை திருடுறதுக்காக அனுப்பிவிட்டாங்க. அந்த அழகருடைய அத்துணை கலைகளையும் சக்திகளையும் எடுத்துட்டு வர சொல்றாங்க. யார சொல்றாரு? அந்த கேரள மன்னர் 18 நம்பூதிரிகளை அனுப்பி வைக்கிறார். இந்த 18 பேருக்கு காவல் யாரு? கேரளா கருப்பு வர்றார், மலையாள கருப்பு வர்றார் துவங்கி. அப்படி வந்த வரைக்கும் வர்றாங்க, வந்து தங்கி இருக்காங்க. அதை களவாடுறதுக்கு நேரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கலைகளையும் அப்படி உருவேற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சக்திகளை. அப்படி பிரிக்கும் போது அந்த கோவிலுடைய அர்ச்சகருடைய கனவுல போய் சொல்லிட்டார், இந்த மாதிரி ஆளு யாரோ உள்ள வந்துட்டாங்க, சாமியை களவாண்டு போறாங்க, சக்திகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு என்ன பண்ணாங்களா? பொங்கல் இருக்கு இல்லையா, வெண்பொங்கல். வெண்பொங்கலை கிண்டி அதுல மிளகு நிறைய சேர்த்து கோவில அங்கங்க அப்படி உருட்டி உருட்டி வச்சிருந்தாங்களா. அப்படி மந்திரம் சொல்லி இவங்க காத்திருக்கும் போது பசி தாங்க முடியல. அந்த பசியின் காரணமாக அந்த பொங்கலை எடுத்து சாப்பிடுறாங்க. மிளகு நிறைய சேர்க்கப்பட்டதுனால யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் இருந்த இந்த மைய கண்ணுல தடவிதான் யார் கண்ணுக்கும் தெரியாம 18 பேர் இருக்காங்க. அப்ப இவங்க இந்த மிளகு கலந்த அந்த உணவு சாப்பிடும் போது கண்ணீர் பெருகி அப்படி கண்ணீர் வரும்போது அந்த மை அழியுது. அப்படி அழியும் போது அவங்க உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அழகரை திருட வந்தவங்க, சக்திகளை பறிக்க வந்தவங்க இந்த 18 பேரையும் இந்த கோபுரத்தின் வழியாக ஒவ்வொருத்தரையும் பழி கொடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டும் போது இவங்களுக்கு காவலா வந்தார் இல்லையா கருப்பே, அவர் என்ன சொல்றாரு? நான் திரும்பி போக மாட்டேன், எனக்கு இந்த கள்ளழகரை ரொம்ப பிடிச்சு போச்சு, அவரோட அழகரை மயங்கிடுறார், நான் இங்கேயே இவருக்கு காவலா இந்த ஊர் மக்களுக்கு இந்த மதுரை மக்களுக்கு காவலா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த 18 பேரையும் படிகளிலே படி கொடுத்து அந்த கதவை மூடி அந்த கதவுல தான் 18ஆம் படி கருப்பு குடியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை. அப்ப முதல்ல போய் வந்துக்கு இருந்த கதவு தான். அப்ப மூடப்பட்டது எதனால? கேரள மன்னர் 18 நம்பூதிரிகளை அனுப்பி நம்ம அழகர் சிலையை திருட வரும்போது அவங்களை படி கொடுத்து அந்த கதவை மூடி அந்த கதவுல 18ஆம் படி கருப்பு இருக்காரு. இந்த வழியா ஆடி திருவிழா அப்ப மட்டும் போய் வர்றது யாரு அப்படின்னா பெருமாளுடைய ஆயுதங்களிலே ஒன்றான சக்கரம். அந்த சக்கரத்தை சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவருடைய ஆயுதமான அந்த சக்கரத்தாழ்வார் மட்டும்தான் அந்த வழியா ஆடி திருவிழா அப்ப போய் வருவார். அப்ப இத்தனை பேரை படி கொடுத்த இடம் அந்த ஆன்மாக்கள் அங்க இருக்கும். அங்க செல்லக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுன்னா பெருமாளுடைய ஆயுதமான சக்கரத்தாழ்வாருக்கு மட்டும் உண்டு. அதனால மட்டும் அவர் மட்டும் போய் வருவாரு. இன்றைக்கும் அந்த நூபுர கங்கை என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தக்காரராக்குன்னு சொல்றோம்ல அந்த தீர்த்தம், அந்த தீர்த்தத்துல அழகருடைய திருமேனிக்கு அபிஷேகம் பண்ணாதான் ஒத்துக்குறோம், இல்லைன்னா கருத்து போயிடுவாரு. அதனால அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து 18ஆம் படி கருப்புட்ட சொல்லி சுத்தமா புனிதமா எடுத்துட்டு வந்த தீர்த்தம் அப்படி சொல்லித்தான் எடுத்துட்டு போவாங்க. இன்னைக்கு உள்ள சாமிக்கு போடக்கூடிய அத்துணை மாலைகளும் யாருக்கு சொந்தம்? கருப்பனுக்கு தான் சொந்தம். அவர் மாலையில அவர் கதவு கூட அதான் மாலை போடுறாங்க. அப்ப நட சாத்தி பூஜை முடிச்சு அந்த மாலையை பூரா கொண்டு வந்து இங்கதான் போடணும். நெய்வேத்தியம் இங்க வச்சுதான் பிரசாதம் கொடுக்கணும். இது எங்க இருக்கு அப்படின்னா காவலாகி இருந்த 18ஆம் படி கருப்பனுக்கு உண்டு. இதான் நீங்க அதனாலதான் அந்த வழியா மக்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வந்து பதில் சுவரை இடிச்சு வண்டி பாதை அப்படின்னு பக்கத்திலே ஒரு பாதையை ஏற்படுத்தி இப்ப அந்த வழியா தான் மக்கள் போய் வர்றாங்க. பாத்தீங்களா? அப்ப காவல் தெய்வம் ஒரு தெய்வம் இருக்கும் பட்சத்துல தான் யாருக்காவது ஒரு பயம் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள யாரும் இடத்துல அழகருடைய சக்கரம் மட்டும் சொல்றதுன்னா ஆழ்வாருக்கு அப்படிப்பட்ட ஒரு வறுமை. சரிங்க. இந்த சுரக்கா இந்த பேசக்கூடிய பேச்சு நல்லா இருக்கு. சுரக்காயை விரோதத்துக்கு ஏன் பயன்படுத்துறதுன்னு கேட்டேன். வாழைப்பழம் தேங்காய் ஒண்ணு ஆரம்பிச்சுறேன் படைக்கிறாங்க.
கோவில படிக்கிறாங்க. சரி, சோரக்காயை பயன்படுத்துறது. சரி, நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல. சரி, பாகக்காய் கசப்பு. சரி, பாகக்காய் சாமிக்கு வச்சு கும்பிடுவோமா? அகத்திக்கீரை சாமிக்கு வச்சு கும்பிடுவோமா? எப்படிமா கும்பிட முடியாத பொருள் எப்படி கும்பிடுவாங்க? ரெண்டுமே கசப்பு. ஆனா பாவக்காயா அகத்திக்கீரையை வச்சு சாமி கும்பிடுற கோயில் எந்த கோயில் சொல்லுங்க? இப்ப நீங்க பேசுறீங்க பேச்சு மண் தோண்டிய போதே மங்கை தோண்டிய பேசணும்ல, பேசக்கூடிய பெருமனச்சுல அவ்வளவு பெரிய பேச்சாற்றப்படுத்தும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தெய்வத்துடைய பேரு மங்களநாதர்னு பேரு, மங்கள நாயகின்னு பேரு. இப்ப இறைவனுடைய வழிபாட்டுல எல்லா அப்பும் ஏற்றுக்கப்படும். ஆனால் சிவனால் என் பூஜை அறையிலிருந்து இனிமேல் நான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு பூ வந்துட்டார். என்ன பூமா? தாளம் பூ எல்லாத்துக்கும் தெரியுமே. தாளம் பூ பொய் சாட்சி சொல்லுச்சுல பிரபனுக்காக. பொய் சாட்சி நீ சொன்னீங்க. தாளம் பூ வந்து பயன்படுத்தக்கூடாது சிவனே சாமி கொடுத்திருக்காரு. என்னைக்கு நீ பொய் சாட்சி சொன்னியோ அன்னைக்கு என்னுடைய பூஜை இருந்து நீக்கப்படுவேன் கொடுத்தார் சாபத்தை. கொடுத்த உண்மையானே? கொடுத்தது உண்மைதான். அந்த வரைக்கும் பயன்படுத்துறது இல்ல. வழிபாட்டுல தாளம் பூ பயன்படுத்துறது இல்ல. பயன்படுத்தக்கூடாது. சிவனுடைய ஆலயத்துல வழிபாட்டுல தாளம் பூ பயன்படுத்துறது இல்ல. இல்ல, ஆனா ஒரு கோவில்ல சிவனுடைய ஆலயத்துல தாளம் பூ பயன்படுத்துறோம். எங்க அது பயன்படுத்துறதே இல்லன்றதுக்கு கதை சொல்லியாச்சு. அடுத்து அதை எங்க பயன்படுத்துறாங்கன்னு கேட்டா பாகக்காய போய் நம்ம படைக்கிற இல்லைன்னு சொல்லிட்டாச்சு. அப்புறம் போய் குடுக்கறான என்ன அர்த்தம் பேசுறியா? அந்த வித்தியாசமான விஷயம் என்ன இருக்கோ அதான் பேசுறேன். நான் வந்திருக்கேன். சொல்லுங்க. தாளம் பூ குடுக்கற ஒரு இடத்துல குடுக்கற எங்க? சரி, தாளம் பூ எங்க வச்சு சாமி கும்பிடுறாங்க நான் சொல்றேன். சரி, பாகக்காயை அகத்திக்கீரை எங்க வச்சு சாமி கும்பிடுறாங்க? பேசுறீங்க பேச்சு. மாணிக்க வாசல் மதுரையில இருந்து குதிரை வாங்க போனாரு. நீங்க எங்கம்மா போனாரு? அவர் போனது நாகப்பட்டினம். எங்க? நாகப்பட்டினம் பக்கம் போனாரு. அதுக்கப்புறம் போய் எந்த இடத்துல கோவிலை கட்டினாரு? அவர் போற வழியில எங்க கோயில் கட்டணும்? போய் கோயில கட்டிட்டாரு. கோவிலை கட்டினாரு ஒரு இடத்துல. குதிரை வாங்க போனவர் எங்க குதிரை வாங்கினாரு? இன்னைக்கு பெருமையான இடத்துக்கு போகும்போது நீங்க எங்க வரீங்களோ அப்ப பேசக்கூடிய பெருமைக்கு மத்தியில இன்னைக்கு எங்க போனாலும் இன்னைக்கு மாணிக்கவாசனுடைய பெருமையை சோழ நாட்டு வரைக்கும் பேசிக்கிட்டு எங்க? இன்னைக்கும் இறைவனுடைய பெருமை சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவில் என்று சொல்லக்கூடிய திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமி இறைவனுக்கு உருவம் இல்லாமல் ஆத்மாவை வழிபடக்கூடிய அற்புதங்களா அம்பாளுக்கு வந்து கொடிமரம் கிடையாது. நந்தி இல்ல. நீங்க புழுதரிசி வந்து ஜாதவச்சங்க போட்டுக்கிட்டு இருக்க மச்சரிசியில போடாம அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு இடமாகப்பட்ட சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோவில் என்று சொல்லக்கூடிய கோவில் அது. நீங்க சொன்ன மாதிரி பாகக்காயை அகத்திக்கரையை வச்சு படைக்கிறா. பாவக்காயை அகத்திக்கீரை வச்சு சாமி கும்பிடுறது ஆவுடையார் கோயில அருமைங்க. அதே மாதிரி தாளம் பூவை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சாதம் கொடுத்தவரே சிவன் தான். சரி, அப்ப அந்த தாளம் பூ மீண்டும் வந்து தவம் பண்ணது சிவனை நினைச்சு நான் தெரியாம தவறு பண்ணிட்டேன். பிரம்மதேவனே ஒரு பொய் சொல்லும் போது அவரே உலகத்துல படைக்க சிருஷ்டிக்கு அதிபதி. சரி, அவரே பொய் சொல்றாரு. அவரே பொய் சொல்றாரு. எனக்கு நான் தெரியாம அந்த தவறு பண்ணிட்டேன், நீ மன்னிச்சுக்கங்க அப்படின்னும் போது அங்கே சிவபெருமானாகப்பட்டவர் அந்த பூவுக்கு ஒரு மோட்சம் தந்து ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா, உத்தரகோசமங்கை சிவனின் முதல் கோவில், சிவனுடைய வீடு. அந்த உத்தரகோசமங்கையில எல்லா சாமிக்கும் மங்களநாயகி என்ற பார்வதியில இருந்து சிவன்ல இருந்து அத்தனை பேத்துக்கும் 3 காலத்திலேயுமே தாளம்பூ வச்சு கும்பிடலாம் அப்படின்றது அங்கதான் விளக்கு உண்டு. அது எந்த இடம்? உத்தரகோசமங்கை சொல்லி சொல்லிக்கிறோம். சரி, உங்களை இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன். விளக்கமாறு இருக்குல்ல, சரி, இந்த விளக்காமரை வச்சு இங்க சாமி கும்பிடுறாங்க. நல்லா பேசுறீங்கம்மா. காலைல போட்டு கீழே ஒரு காலனி உண்மானே காலனினா அதே போல பரதனாப்பட்ட தலையில சுமந்தானே அது அவர் அண்ணனுடைய பாதுகை. கண்ணப்பராகப்பட்டவர் இறைவனுடைய மேடியிலே தன்னுடைய பாதத்தை எடுத்து வச்சாரு. அதுல இருந்தது காலனியானே. காலனியானே இத்தனை காலனியும் ஒண்ணாப்பட்ட காலுக்கு கீழே விடலாம். ஆனா காலனியை செருப்பு வச்சு வழிபடுறானே காணிக்கையா எங்க? விளக்கமாறுனா செருப்புன்றீங்க. விளக்கமாருக்கு செருப்பு சரி வரும்ல. அப்ப விளக்கமாறு எடுத்தா செருப்பு எடுக்கலாம். கண்டிப்பா. ஆமா, இந்த பேச்சு எடுக்கும்போது அந்த பேச்சு எடுக்கலாம். தெரியாத இருக்கா? சரி, எங்க விளக்கமாறு வச்சு கும்பிடுறாங்க? எங்க செருப்பு வச்சு கும்பிடுறாங்க? நான் தான் கேட்டிருக்கேன். நான் தான் கேட்டேன். சோரகாய் எங்க வச்சு சாமி கும்பிடுறாங்க? வாழைப்பழம் எங்க வச்சு எதுக்கு படிக்கிறாங்க? இந்த மல்லைய பாகாய பத்தி நான் கேட்டேன். நீங்க தாளம்பூவை பத்தி கேட்டீங்க. அதாவது என்ன சரி இதெல்லாம் பேசுறாங்களே அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய புராண இதிகாசம் எல்லாம் தானே பேசுறோம். சரி, மகாபாரதம் பேசுறோம், எல்லா கதையும் பேசிருக்கோம்ல. இப்படி வித்தியாசமாக இருக்கு, அத சொல்றேன். அவ்வளவுதான். அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒண்ணு அவசரம் வித்தியாசமா இருக்கு வந்து இந்த செய்தி நான் கூட கேட்டுட்டு இருக்கேன். பூசக்கூடிய விஷயம் அது கிடையாது. சரி, விளக்கமாறு வச்சு எங்க கும்பிடுறாங்க? அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். இது பூச்சி முழுகிற விஷயம் இல்ல. இறைவனாகப்பட்டவருக்கு செருப்பு காணிக்க படிக்கிறாரு எங்க? சரி, செருப்பை வச்சு சாமி கும்பிடுறது நம்ம அம்பாள் சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய தென்காசி பக்கத்துல இருக்கிற பாபநாசம். சரி, அந்த பாபநாசத்துல மேல போனீங்க அப்படின்னா சொரிமுத்த ஐயனார் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா செருப்பை வச்சு காணிக்க வச்சு கும்பிடுறாங்க. காலையும் இல்ல. அப்படிப்பட்ட காலை உள்ள சொரிமுத்த ஐயனார் நீங்க சொன்ன மாதிரி செருப்பை காணிக்க படிக்கிறோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கழி படிக்கிறா. பாட்டுக்கோட்டை என்று சொல்லக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண பொறுமை புண்ணிய பூமி. அப்படிப்பட்ட பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல பரங்கலக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பெண்கள் தன்னுடைய கூந்தல் நீளமா வளரணும்னு சொல்லி தென்னை மரத்தில் கீட்டான அந்த விளக்கமரம் எடுத்து நீங்க காணிக்க படிக்கிறாங்க. பட்டுக்கோட்டை பக்கத்துல பரங்கலக்கோட்டை. வேற என்ன? என்ன கேளுங்க? இதே மாதிரி நான் கேட்கிறேன். நல்லா
சமானம். எந்த விஷயத்தை பேச பேசுங்க. உலகத்துல 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. யார பத்தி பிரம்ம பண்ணாங்க? சிவபெருமானம். சிவனை பத்தியானே. ஆமா. சிவனுக்கு என்னென்ன தோற்றத்துல வழிபடுற உலகத்துல? சிவபெருமானம் வந்து லிங்க வடிவத்தில் அருவம், உருவம், அருவுருவம். அருவம், உருவம், அருவுருவம். இதான் வழக்கம். ஆமா. அப்படிப்பட்ட இறைவனாகப்பட்டவர் ஆரம்பத்துல சோதனையை கொடுப்பார். ஆனா இறுதியில சிவபெருமான் மாதிரி காப்பாத்துற கடவுள் உலகத்துல யாருக்கு கிடையாது. நான் நம்புறேன். அப்படிப்பட்ட பெருமான் சிவன். ஏன்னா எண்ணாட்டவர் இறைவா போட்டி, தென்னாவருடைய சிவனை போட்டி. ஏன்னா நான் அப்படி சொல்றேன். உங்களை கேட்டா பெருமாள் தானே பேசுவீங்க. பெருமாள் பேச முடியாது சொல்றேன். ஏன்னா யாரா இருந்தாலும் அருகே சிவன் ஒண்ணு. அரியானை வயல மண்ணு. அப்ப எந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிற கண்ணோட தானே இருக்கு. நீங்க கேட்டீங்களே 63 நாயன்மார்களுக்கு பெருமை சேர்த்தார் எல்லாம் வந்த சிவபெருமான் தானே. அப்படிப்பட்ட சிவபெருமான் யாருடைய அருட்கருணைக்கு அவ்வளவு சீக்கிரத்துல மன இறங்கிட மாட்டார். அப்படிப்பட்டவர் இந்த உலகத்துல இந்த லிங்கமாகப்பட்ட பெருமைக்குரிய லிங்கம் எத்தனையோ லிங்கங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணினுடைய கற்பிற்காக, பெண்ணுடைய கற்பை காப்பதற்காக அசையாத லிங்கம் தலை சாட்சி கொடுத்துச்சு. அசையாத லிங்கம் ஒரு பெண்ணுடைய கற்பை காப்பாதற்காக தலையை சாய்த்து கொடுத்தது. ஆனால் அதே ஒரு ஆணினுடைய, நல்லா கவனிக்கிறேன், ஒரு பெண்ணோட தியாகத்துக்காக, பெண்ணுடைய மானத்தை காப்பதற்காக சிவலிங்க சாதிச்சு. ஆணினுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக சாஞ்ச அடிக்க மறுபடியும் நிமிர்ந்துச்சு. ஒரே அடிக்க ஒரு பெண்ணுக்காக சாதிச்சு, ஒரு ஆணுக்காக நிமிர்ந்துச்சு. எந்த ஊர்ல? எங்க? ஏன்னா இன்றைக்கும் என்றும் 16 அப்படின்ற ஆயுள் காலத்தை மார்க்கண்டையனுக்கு பெற்று தந்த இடம் எது? திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கடையூரிலே பிறந்த குங்குளிய கலைய நாயனார். 63 நாயன்மார்களே நீங்க கேட்டீங்க இல்லையா? ஒரு பெண்ணினுடைய கற்பை மானத்தை காப்பாற்றுறதுக்காக சிவலிங்கம் குனியுது. குனிஞ்ச சிவலிங்கம் ஒரு ஆணுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு. ரெண்டு வேற வேற கதை. ஆனா நடந்தது ஒரே ஒருத்தர் கதையில இந்த வரலாறு வருது. எப்படி அப்படின்னா அந்த திருக்கடையூரை சேர்ந்த குங்குளிய கலைய நாயனாராகப்பட்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, குங்குளியம் அப்படின்னு சொல்லி ஒரு நறுமணம் கமலக்கூடிய ஒரு பொருள். இப்ப இருக்க சாம்பிராணி அது அந்த காலத்துல இருந்ததை சொல்றேன். அப்ப அப்படிப்பட்ட புனிதமான ஒரு தொண்டை இறைவனுக்கு சிவனுக்கு தினந்தோறும் செய்யக்கூடியவர். பெரிய பணக்காரரு. தன்னிடம் இருந்த சொத்துக்களை பூரா இருந்த முதல்ல பணத்தை வச்சு செய்தாரு. அடுத்து செல்வம் குறைய ஆரம்பிக்குது. சிவன் என்ன பண்றாரு? சோதிக்கிறார். சரி இருக்கு செய்யறான், இல்ல என்ன செய்வானா, இதே மாதிரி திரு தொண்டு பண்ணுவானா, சோதிப்பா அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்ப செல்வம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருது. அப்பவும் அந்த கைங்கரியத்தை அவர் விடல, தினந்தோறும் செய்து வருகிறார். ஏழ்மை பட ஆரம்பிச்சிட்டார். எதுவுமே கிடையாது வீட்டுல, ரொம்ப கஷ்டம். இறுதியாக மனைவியினுடைய மாங்கல்யத்தை தாடி எடுத்து கொண்டுட்டு வர்றார். தாடி எடுத்து கொண்டு வரும்போது அந்த வந்த குங்குளியத்தை பார்த்து அதையும் கொண்டு போய் சிவனை கொண்டுட்டு போய் கொடுத்துட்டார். அப்ப இப்படி ஒருத்தர் அவ்வளவு சிவன் மேல பற்று பாசம். இப்படி இருக்கல அந்த ஊருக்கு பக்கத்துல திருப்பனந்தாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த ஊர்ல இவர் கதைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரும் வரிசையில சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பெண்ணும் வர்றா. அவன் என்ன பண்றா? சிவனுக்கு ஒரு மாலை அணிவிக்கிறதுக்காக எடுத்துட்டு வர்றான். இப்பதானே நாங்க இந்த இதெல்லாம் பாதுகாப்பு குத்துறோம். அப்ப அதெல்லாம் கிடையாது இல்லையா? நம்ம என்ன பண்ணாங்க, இப்படி யாடை இருக்கு, இந்த யாடையோட சிவனுக்கு அப்படி மாலை போடலாம் அப்படின்னு குனியும் போது அந்த குனிகிற நேரத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆடை நடுவுது. ஆடை நடுவுது. ஆனா சிவனுக்கு மாலை போடணும். ரெண்டுமே முக்கியம். அப்ப பார்த்தாரு சிவபெருமான், அந்த பெண்ணு நம்ம மேல ரொம்ப பாசமானவ, அன்பானவ, பக்தியானவள். அவ கீழே குனிச்சு நமக்கு மாலை போட்டா அப்படின்னா அந்த பெண்ணினுடைய கற்பு மானம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவளுடைய நிலையை புரிந்து கொண்டு அந்த பெண்ணினுடைய அன்பிற்காக சிவலிங்கமே தலையை குனிஞ்சு கொடுத்துச்சா மாலை போடுறதுக்கு தோணும். நம்ம மாலை போட்டாங்க. இது தலை குனிஞ்சதுக்கு காரணம், சிவலிங்கம் குனிஞ்சதுக்கு காரணம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கிருந்து இவர் வர்றார், குங்குளிய கலைய நாயனார். இவர் ஏற்கனவே சிவன் மேல ரொம்ப பிரியமானவர். இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி மன்னர் வந்து எத்தனையோ கஜங்களை வைத்து சிவலிங்கத்தை இழுத்து பார்த்தாங்களே, இழுக்க முடியலையா. அந்த ஊர்ல திருப்பனந்தாள்ல சிவலிங்கம் குனிஞ்சே இருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டு அவர் மனம் பொறுக்க முடியாம வந்தவர் என்ன பண்ணாரு, ஒரு கயிறு எடுத்து அந்த கயிறுடைய ஒரு முனையை சிவலிங்கத்துல கட்டினார், இன்னொரு முனையை தன்னுடைய கழுத்திலே கட்டி கொண்டு இழுத்தார். எல்லாரும் கேட்டாங்க, ஏப்பா இடுப்புல கட்டி இழுத்தாரும் உயிர் தப்பிக்கும், ஏட்டா யானையாலே இருக்க முடியல, உனக்கு எனக்கு இந்த வீண் முயற்சி இல்ல, எங்க அப்பே சிவன் என்னோட அன்புக்காக தலை நிமிர்ந்து நின்னால்தான் நான் உயிரோட இருப்பேன், இல்லைன்னா உயிர் போனா போட்டும் அப்படின்னு விடுக்கும் போது அவருடைய உயிரை காப்பாற்றலாம் அப்படின்றதுக்காக குனிந்த சிவலிங்கம் நிமிர்ந்தது. அப்ப குனிஞ்சது தாடகை என்ற பெண்ணுக்காக,
நிமிர்ந்தது குங்குளியின் கலைய நாயனார் என்று சொல்லக்கூடிய நாயனாருக்காக இது பெரிய புராணம். பாத்தீங்களா? அப்ப அன்பிற்காக கட்டுப்பட்டு இருவருடைய திருவிழா எப்படி நடந்திருக்கு? அன்பு சரி, அன்புன்ற அன்பை எந்தெந்த வகையில காமிக்கலாம்? அன்பை எப்படி காட்டலாம்? பேச்சு மூலமா காட்டலாம். சரி, உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய இப்ப சிவனை வில்லால் அடிச்சாரு. யாரு? வில்லால் அடித்தவர் யாரு? சிவனை வில்லால் அடிச்சவர். பல காரணங்கள் இருக்கு. யாரை குறிப்பிட்டு இந்த வில்லால் அடிச்சவர் விஜய் அடிச்சிருக்காரு. சரி, இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில அவர் வந்து அப்படி பாத்தீங்கன்னா சொல்லால அடிச்சிருக்காரு. ஆமா, சொல்லால என்ன புத்தா பிரைஸ் குடியா ஆமா. அடி நீ கிறுக்கனால கேட்டிருக்காரு. ஆமா. நீங்க சொல்ல விஜயநாதன் அடிச்சிருக்காரு. அடிச்சிருக்காரு. அது சொல்லாதே நக்கீரர் கூட அடிச்சிருக்காரு. அடிச்சிருக்காரு. இப்படி சொல்லலாம்ல. பல காரணங்கள் இருக்கு. நீங்க சொல்றது ஒரு கதைன்னா இப்படி ஒரு கதை உண்டு. கதைகள் பல உண்டு. இருக்கட்டும். ஏன் பெரும்பாலும் கூட அடிச்சாரு? யாரு? நம்ம அறிமுகத்தை பண்ணி சரி. இல்லையா? அடுத்த அரசடியும் ஊராது. இப்ப சாமி வேணாம். இப்ப சாமி மேல என்ன போட்டு கும்பிடுவோம்? பூத்துவி அர்ச்சனை பண்ணுவான். பூத்துதி தான் அடிச்சணும். இப்ப சொன்ன மாதிரிலாம் சாமி மேல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் அடிச்சிருக்காரு. சரி. கல்லால சாமி எரிஞ்சு கும்பிடுவாங்களா? ஆமா, ஆமா இருக்குல்ல. புரிஞ்சுக்கணுமா? நீங்க சொன்னீங்க வில்லால அடிச்சாரு சொல்லால அடிச்சாரு அதெல்லாம் சரிட்டேன். கல்ல வச்சவன சாமி அடிப்பாங்களா? கல்லுல சிலை வடிப்பார்கள். கல்ல வச்சதுக்கு அடிக்க போறாங்க. சிவலிங்கம் குனிஞ்சிச்சு அப்புறம் நிமிந்துச்சு, அதுக்கு ஒரு கதை இருக்குல்ல, காரணம் இருக்குல்ல. அப்ப கல்லால அடிச்சது காரணம் இருக்காதா? இருக்கு. தெரியுமா தெரியாதா? நீங்க பேசுற கூட பிரச்சனை. பின்னால கை தட்டாப்லையே ஒரு கல்லால அடிச்சிருப்பாரோ அதான் பேசுறீங்க அப்படிங்காங்க. இப்ப பாருங்க இந்த கதை அடிப்படையில அன்பின் மிகுதியா அடிக்கிறான். ஆனா கல்ல வச்சு எப்படி அடிக்க முடியும்? ஒரு காரணம் வேணும்ல. இருக்கு. ஏன் அடிச்சார்? காரணம் இல்லாம தோரணம் கட்ட முடியாது. தோரணம் கட்டப்பட ஒரு காரணம் இருக்கணும். நீங்க கேட்ட கேள்வி ஏத்துக்கிறேன். இப்ப நாய்மார்களை பத்தி பேசணும்னா எக்கச்சக்க கதைகள் உண்டு. 63 நாய்மார்கள்ல இன்ன வரைக்கும் நம்மள பிரமிப்பில் ஆளக்கூடிய பல நாய்மார்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்தார். யார் தெரியுமா? அவர்தான் பெருமைக்குரியவர்களா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல திருசங்கமங்கை அப்படின்ற ஊர்ல பிறந்த சாக்கிய நாயனார் அவருக்கு பேரு. அப்படிப்பட்ட சாக்கிய நாயர் என்ன பண்றாரு? வேளாள மரபிலே பிறந்தவர். அப்படிப்பட்டவர் காஞ்சிபுரத்துக்கு இடத்துக்கு போறாரு. காஞ்சிபுரத்துல சாக்கிய மதம் தலை ஓங்கி இருக்கு. நம்மால இந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப சாக்கிய மதத்துடைய தாக்கம் அதிகரிக்க அது உள்ள விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டவர் காலப்போக்கில் சாக்கிய மதத்துக்கே மாறினார். மாற என்னாச்சு? வருகிற ஒரு காலகட்டத்துல காஞ்சிபுரத்திலே மதத்துக்கு மாறினால போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு சிவலிங்கம் பார்த்தவருக்கு தன்னை அறியாமல் ஒரு எண்ணம் வருது. என்னவே இருந்தாலும் தன்னோட ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போனாலும் ஊரோட பெருமை தெரியும். இங்கே இருக்கவங்களுக்கு அருமை தெரியாது. வெளியில போனது ஐயோ அப்பா பார்க்கலையா அம்மா பார்க்கல என்ன வரும். அது போல வேற மதத்துக்கு மாறினால தன்னுடைய மதத்தின் மீது அக்கறை வருது. அப்படிப்பட்ட சாக்கிய மதத்துக்கு மாறிட்டாரு. வழியில சிவலிங்கத்தை பார்க்கிறாரு. சிவலிங்கத்தை பார்க்கும்போது அர்ச்சனை பண்ணணும், சிவனுக்கு பூஜை பண்ணணும் என்ன வருது? ஆனா ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே சிவனுக்கு பூஜை பண்ணணும் சொல்லி பக்கத்துல எதுவுமே இல்ல. அருகில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை சிவலிங்கத்தின் மீதாக போடுகிறார். அப்படிப்பட்ட சிவலிங்கத்தின் மீதாக அந்த கல்லை போடும் பொழுது இதை வெளியில இருந்து பார்க்கிறாரு. ஓஹோ, தம் மதத்தின் மீது பட்டு கொண்டு சிவனையை கல்லால் அடிக்கிறாடா. இவன் பொருள் கொண்ட சாக்கிய மதத்தின் மீது பட்டாளர் இருப்ப போது எல்லாருக்கும் என்ன வருது? ஆனா நம்மாடி எதுக்கு தூக்கி போட்டாருன்னா அந்த கல்லை பூவாக நினைத்து இறைவனுக்கு நம்ம பூதுவீத அர்ச்சனை பண்ணணுமா? ஏன் கல்லுக்குள்ள இறைவன் கிடையாதா? அவனு எடுத்து தூவி விட்டார். அது கல்லால எரிஞ்ச மாதிரி தெரிஞ்சான். அப்ப என் நாயனாருக்கு ஒரு நினப்பு, நம்ம கல்லால நம்ம எரிகிறோம்னு மத்தாளுக்கு நினப்பு வந்துருச்சு. ஆனா இறைவனுக்கு மட்டும் தெரியும் நம்ம அர்ச்சனைக்காக போடுறோம்னு. இது நானும் தொடரட்டும். சாக்கிய மதத்தில் இருந்தாலும் இறைவனுக்கு திருப்படி இந்த கல்லை தூவி நம்ம அர்ச்சனை பண்ண சொல்லி நாளும் இறைவன் மீது பூவாக நினைத்து கல்லை விட்டு எரிந்தார். அப்படிப்பட்ட வழிபாடு அன்பின் மிகுதியாக செய்த நாயனார் யார் கேட்டீங்கன்னா பூவாக நினைத்து கல்லை தூவி அர்ச்சனை பண்ணவர் 63 நாயன்மார்கள்ல திருச்செங்கமங்கையில பிறந்த சாக்கிய நாயனார் சொல்லக்கூடிய நாயனார் தான் நீங்க கேட்ட கல்லத்துக்கு இருக்காரா? பேசாமல இருந்த வீட்டுக்கு வெளிச்சம் வேணும், அன்னத்துக்கு தண்ணி, சாடிக்கு முடி, குரலுக்கு இனிமை, குரலுக்கு உலகம், பெண்களுக்கு பருவம் 7 14 கூட சொல்றாங்க. பருவத்தை அடிப்படையில் கண்டு உன்னுடைய நல்ல குணத்தை கண்டு உனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கலாம். மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க கேப்போம். அப்படியே எப்படிப்பட்ட மாப்பிள்ளை சொல்லுங்க. சொல்றேன் காதுல கேட்டுக்கங்க. பெருமட்ட மாப்பிள்ளைக்கு உருட்டாளர் வேடனுக்கு மல்லிக்கு தான் கல்யாணம். இருண்ட தேவதை பார்த்தாலும் வேடனுக்கு மல்லிக்கு கல்யாணம். உலகங்கள் போட்டுக்கிட்ட குமரமா உன் நடையை மறந்து கொண்ட குமரமா. கல்யாணம்
விட்டு நான் போராட கிடையாது. பாருங்க பேசுவோமா? அங்க பாருங்க. சரி சொரக்கா கேட்டேன். அம்மா கேக்குறாங்க பதில் சொல்லுங்கன்றாங்க. அவங்களே சொல்ல நீ சொன்ன வச்சு கேட்டுமா சொல்லுங்க. கேட்டீல சொரக்காய் ஏன் அதுக்கு எவ்வளவு பெரிய வழிபாடு இருக்கு, எவ்வளவு பெரிய இடம் இருக்கு, ஏன் படைகளை கொண்டு படைக்கல, ஏன் சொரக்காய் படைக்கல? அப்படியே காரணம் உண்டு. பார்க்கடலை கிடைக்கும் பொழுது எண்ணற்ற பொருட்கள் தோன்றியது. தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர் ஒரு பக்கம். பார்க்கடலை கிடைக்கிறாங்க. மந்தகிரி மலையை மத்தாக்கி வாசி போகிற கயிறா பிரிச்சு அசுரர்களாகப்பட்டவர்கள் தலைப்பகுதியை பிடிக்க, தேவர்கள் வால்பகுதியை பிடிக்க கிடைக்கிறாங்க. எண்ணற்ற பொருள் வருது. கற்பகத்தரு, உச்சசிரவஸ் என்ற பொருள், எண்ணற்ற பொருட்கள் வருது. அதுல இருந்து தோற்றிய ஒரு பொருள் நீங்க சொன்ன மாதிரி இந்த காய். இந்த காய் வெளியே வந்தோடனே அதுல ஒரு அசுரன் என்ன பண்ணிட்டேன், அந்த காயை எடுத்து கடிச்சு போறேன். காயை கடிச்ச உடனே பார்த்துட்டு ஆகா இது அசுரன் கடித்த காய். அசுரன் கடித்த காய்னா நம்மளுடைய வழிபாட்டுக்கு எதுக்கு இது ஆகாது. எனவே அசுரன் கடித்த காய், அசுரன் கடித்த காய், அசுரக்காய், அசுரக்காய், அது கால போக்குற மாதிரி சுரக்காய் அப்படின்னு மாறுது. அதனால அந்த பழைய பயன்படுத்துறேன் இருக்கா. அசுரன் கடிச்சதுனால சொரக்காயை பயன்படுத்துறேன். அந்த வாழைப்பழம் தேங்க உலக புகழ் போற்றுகிட்ட முருகன் மாறப்பா முருகனுக்கு மறந்து கொண்டா சிறப்பு வந்து கூடுமா. சாமியே சாமியே நல்லா இருக்கா. என்ன தரங்கட்ட பேச்சுன்றனே, அவர் ஒண்ணும் தப்பா அப்படி என்ன தரங்கட்ட பேசினாரு அப்படின்னா முருகர் ரொம்ப பெரிய சரி. அவர் யாரு, நான் யாரு? சாதாரண காட்டுல காவல் பாக்குற பிள்ளை. அவரோட தரத்துக்கு நான் சரியா? அதனாலதான் தரங்கட்ட பேச்சுக்கு மதிப்பு இருக்கா. ஒரு கேச கடிக்கு பதினெட்டு சாமியை சாமி எடுத்து இங்கிட்டு வந்து அதான் கேட்கிற தேங்காய்க்கு வாழைப்பழத்துக்கு பதில் சொல்லு. சரி எதுக்கு இருங்க தேங்காய்க்கு வாழைப்பழம். எந்த கோயிலுக்கு போனாலும் தேங்காய் வாழைப்பழம் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம். இந்த சாமியை கொண்டு போய் கொடுக்கணும், கும்பிடுறோம்ல. அது ஏன் வந்து காரணம் கேட்கிறாரு. இப்ப தேங்காய் அப்படின்றது ஒரு நேரத்தை தச்சனுக்கு மகளாக தாச்சாயினி என்ற பெயரோடு பார்வதி பிறக்கும் போது சிவனே நமக்கு மருமகனா வந்துட்டாரே அப்படின்னு பெருமைப்படாம தன்னுடைய மருமகன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஏளனமா நடத்தினார். அதாவது பெரிய விஷயம் பெருமை கிடைச்சிட்டா அதோட மதிப்பு தெரியாது. அது மாதிரி அவருக்கு தெரியல. அப்ப என்ன பண்றாரு, மரியாதை கொடுக்காம அவரை அழைக்காமல் ஒரு யாகம் நடத்தினாரு. யாகத்துக்கு மீறி தாச்சாயினி அம்மா போனாங்க. அங்க யாகத்தை அழிக்கிறதுக்கு சாபம் கொடுத்தாங்க. பிறகு இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மொத்தத்துல சிவனை மதிக்காதனால அந்த யாகம் அழிந்தது இல்லையா? அப்ப சிவனை மதிக்கணும். எந்த கோவிலாக இருந்தாலும் தேங்காய் என்பது சிவனுடைய அவிழ்பாகம், சிவனுடைய சொரூபம். முக்கண் இருக்கு இல்லையா, இத மும்மூர்த்திகளை குறிக்கும். முக்கண் என்பது தேங்காய்க்கு 3 கண்ணு இருக்கு. இது சிவனுக்கு உகந்ததனால் தேங்காய்க்கு 3 கண்ணு இருக்கு. அப்ப தேங்காய் என்பது சிவனுடைய அவிழ்பாகம். அதை எந்த கோவிலா இருந்தாலும் அவர் இன்னைக்கு அவிழ்பாகம் கொடுக்காதனால, மரியாதை கொடுக்காதனால தான் அழிந்து போயிட்டார். அப்ப எந்த ஆலயமா இருந்தாலும் நமக்கு தெரியாம கொடுத்தாலும் கொடுக்கிறது தேங்காய் சிவனுக்காக. அப்ப தேங்காய அங்க கொடுக்கிறோம். வாழைப்பழத்தை ஏன் கொடுக்கிறோம் அப்படின்னா, இப்ப ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டை போட்டா அதுல ஒரு செடி மாம்பழம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு புளிய மர கொட்டையில கூட ஒரு பலாமரத்தை எடுத்துக்கிட்டீங்க, ஒரு வாழைப்பழத்தை புதைச்சா வாழைமரம் வருமா? அது எப்படி வரும்? வராது. ஏன்னா பிறவியே கிடையாது. பிறவி இல்லாத கனி எது அப்படின்னா அது வாழைக்கனி. எல்லா மனுஷனும் என்ன கேட்கிறேன், போயிருமா கேட்கிறேன், என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லபடியா வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், இது இருக்கலாம். ஆனா பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் எதை நோக்கி போறோம், அதுக்கப்புறம் அது முடிஞ்ச பிறகு நமக்கு என்ன தேவை, இனிமேல் இந்த பிறவி வேணாம், அதை சொல்லத்தானே போறோம். அப்ப சிவனுக்குரிய தேங்காயும் இனிமேல் எங்களுக்கு பிறவியே வேணாம், இந்த மனித பிறவி வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக பிறவியே இல்லாத வாழைக்கனியை எடுத்துட்டு போய் எந்த சாமிக்கு வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம கேட்ட இந்த ரெண்டும் கிடைக்கும், சிவனுடைய அருள் கிடைக்கும், இனிமேல் பிறவாமை கிடைக்கும் அப்படின்றதுக்காகத்தான் தேங்காயும் வாழைப்பழம் போய் சாமி கும்பிடுறோம். சரிதானே? வீட்டை கொடுன்னு கேட்க கொடுக்கலாம். அதனாலதான் சொல்றேன், குட்டி
இங்க நம்மள என்ன ஆன போகுது எந்த ஒரு கோவம்? முனிவருக்கே அப்படி கோவம் வந்துச்சுன்னா அதானே நம்ம சாதாரண மனுஷங்க எப்படி கோவம் வரும் வரும்ல. வரட்டும் நீங்க எந்தெந்த ஆரம்பிச்சு எந்தெந்த புராணத்துக்கு போய் ஆத்தாடி. ஆமா சரி எங்க சுத்தினாலும் ரங்கனை செவிக்கணுமா? ஏன்னா எத்தனை ஆலயங்கள் போனாலும் ஸ்ரீரங்கம் என்ற பூவுலகின் வைகுண்டம். அப்ப ஸ்ரீரங்கத்துக்கு திருவரங்கத்துக்கு போனாதான் முழுமையான மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வைணவத்துல. அதனால எங்க சுத்தினாலும் ரங்கனை செவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால முருகப்பெருமானை எப்படியாவது திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு உண்டு. அது சாமி சொல்லும் போதுதான் எனக்கு அது புரிஞ்சிச்சு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு. அதனால அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். படையப்பா இல்ல படையப்பாவை நான் இந்த இதுலதான் பாத்திருக்கேன். இதுல பார்த்ததுல புதுசா அப்பதான் பாக்குறேன். அவர் என்ன பேசுறது பாப்போம். முருகா வாங்க முருகா, பனி வண்ணி எடுக்குது. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக.